நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி.
பானை போல் பெருவயிரும் பாங்கான பூநூலகும் தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் தொழுவின் என் நாவில் வந்துதிப்பாய் கணபதியே வற்றாத பொய்யை வளர நாடு கண்டு மலை மேதில் இருக்கும் குமாரா உற்றார் தமக்கு ஒருவர் இல்லை உமையாள் திருமகனே விஸ்தாரமாக புள்ளி மயில் மீது வள்ளி தெய்வானையோடு வர வேண்டும் எனதருகே அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம்பூ நிறத்தாளே ஏழடங்கு அங்குஷமம் கரும்பு வில்லும் முக்கண்ணியாக கொழுவருக்கு அம்பி முப்படாதி அம்மாளை வணங்குவோருக்கு ஒரு நாளும் தீங்கில்லையே சுவாமி மாறு படா சுரந்தலைய அருகவா வருகவா வேலவா வடி வடி வேலவா மாறு படா சுரந்தலைய அருகவா சுவாமி இஷ்டமுடன் ஹரி ராமன் உன் புகழ் தன்னை வில்லில் பாட இஷ்டமுடன் ஹரி ராமன் உன் புகழ் தன்னை வில்லில் பாட இஷ்டமுடன் ஹரி ராமன் உன் புகழ் தன்னை
தொழிலே தாளம் போடவே சேரவே அந்தனை தொழிலே தாளம் போடவே தாளம் போடவே துந்தேனை தொழிலே தாளம் போடவே முந்திய குரு நமக்கு முக்கண்ணம் பரமேஸ்வரன் முந்திய குரு நமக்கு முக்கண்ணம் பரமேஸ்வரனா முந்திய குரு நமக்கு முக்கண்ணம் பரமேஸ்வரன் முந்திய குரு நமக்கு முக்கண்ணம் பரமேஸ்வரனா ஓங்காரத்துள்ளாய் வந்து ஆமா நாதத்தின் நாதம் நமச்சிவாய என்னாலும் நான் மறவே சுவாமி கணபதியை என் குருவே சுவாமி கணபதியை என் குருவே நாளும் கனவிலையும் உன்னை மறவே ஐயா குணபதிய அருமுகனா சுவாமி குணபதிய அருமுகனா ஐயா குஞ்சரமே உமை பாடே குணபதி அருமுகனா ஆமா சொல்லு குணபதி அருமுகனா எனவே உமை பாடே சுவாமி வாடுவேனே ராமா உன்னை பல காலமெல்லாம் உன்னை தொழுவே நான் தேடுவோமே ராமா உன்னை ஜன பூமி எல்லாம் கூறுவோமே ராமா உன்னை கூறுவோமே ராமா உன்னை ஒரு குச்சங்குறை அணுகிடாமல் ராமா உன்னை ராமா உன்னை குட்டங்குறை கல்லை மகளை சக்தி மலை மகளே மலை மகளே மல்லையரசனோட பெருமாளே சக்தி மலை மகளே மலையரசனோட திருமகனே இன்னல்களை தீர்ப்பவளே இருக்கங்குடி மாரியம்மா எனக்கு கண் கொடுத்த காளி தெய்வம் என் கதைக்கு வந்து அருள் புரிவா தாய மூன்று முகம் கொண்டவளே என் முக்கண்ணியே முப்புடாரி எனக்கு முன்னிருந்து அருள் புரிவா என் குலசையாளும் முத்தாரம்மா உன் குழந்தைக்கு நீ அருள் புரிவா தாய பேரு வச்சு பேச்சியம்மா உன் பிள்ளைக்கு நீ அருள் புரிவா மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சொடல ஐயா மதலைக்கு நீ அருள் புரிவா தற்கராசன் தளமாடே தற்காக்க வேணும் ஐயா பொல்லாத பத்திரகாளி உன் பிள்ளைக்கு நீ அருள் புரிவா வாட்டுக்குழி சொடல ஐயா வாட்டுக்குழி சொடல ஐயா எனக்கு ஓடி வந்த அருள் புரிவா வாட்டுக்குழி சுடல ஐயா வாட்டுக்குழி சுடல ஐயா எனக்கு ஓடி வந்து அருள் புரிவா சாமி பாடறிவின் படிப்பறிவே பாடறிவின் படிப்பறிவே பாட்டின் வகை நான் அறிவே ஏடறிவேன் எழுத்தறிவே ஏட்டின் வகை நான் அறிவே நானும் பாடறிய நாளையிலே என்னை படிக்க வைத்தார் அம்மா அப்பா ஏடறிய நாளையிலே என்னை எழுத வைத்தார் என் குரு சோறு உண்ண மறந்துட்டாளோ சொல்லி தந்த அண்ணாவியே எந்தன் சொப்பனத்தில் மறப்பதில்லை அண்ணம் உண்ண மறந்துட்டாள் எந்தன் அண்ணாவியை மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்துட்டாளோ நெஞ்சொரு நாள் நினைவுயையும் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்துட்டாலும் நினைவொரு நாள் மறப்பதில்லை சாமி சொல்லுக்கு சொல் அர்த்தம் சொல்லும் சொல்லுக்கு சொல் அர்த்தம் சொல்லும் சோதி கிளி வாயிலிருந்து சீமை எங்கும் பேரு வச்சு செல்ல பிள்ளையார் குளம் நகரில் வாழும் ஐயனுக்கும் ஐயனாக ஹரிஹர புத்திரனோ ஹரிஹர நாம பஜ ஹரிஹர நாம பஜ ஹரிஹரன் புலவர் பாதோ ஹரிஹர நாம பெற்று ஹரிஹர நாம பெற்று ஹரிஹர புலவர் பாதோ சுவாமி செந்தாழ பூச்சொரியும் சிவந்தி பூ மலர் சொரியும் சீமை எங்கும் பேரு வச்ச செல்ல பிள்ளையார் உள்ளம் நகரில் வாழும் நாட்டார் உள்ள வம்பு
நாடார் பாதம் நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோயிலிருந்து கூவிடும் அவளையமும் கேரி பச்ச ஐயன் திரு நாம பச்ச ஐயப்பன் அண்ணன் புலவர் பாதம் பாட்டுக்கு பட்டத்தை சொல்லும் பச்சை கிளி வாயிருந்து காற்று வீசுகின்ற நம்ம தென்காசி மாவட்டமா காளி உலகம் பேரு வச்சு கருவந்த நகரில் வாழும் ஏழு மலக்காவுக்குள்ளே இருந்தரசு செய்பவரா அந்த பொதிக மலை தன்னதியிலே புகழோடு அமைந்திருக்கும் பேர்வட்ட நாம பெற்ற அப்பா பொதிகா செல்லும் புலவர் பாதம் சொல்லுக்கு சொல்லர்த்தம் சொல்லும் சோதி கிளி வாதிரந்து வில்லிசையில் பேரு வச்சு விருத்தம் போட்டு அர்த்தம் சொல்லும் வேல் முருகன் நாம பெற்று வேல் முருகன் நாம பெற்று அண்ணாவி குமாரன் மாமா புலவர் பாதம் வேல் முருகன் நாம பெற்று வேல் முருகன் நாம பெற்று குமர மாமா புலவர் பாதம் ஒருவருக்கொருவர் குருவை என்பார் உலகத்தில் அனைவருமே என் குருவே என் குருவே நானே குருவை என்பார் குருவே குருவே நாட்டில் அனைவருமே என் குருவே ஒருவர் குருவே என்பார் குருவே என்பார் உலகத்தில் அனைவரும் குரு நமக்கு குரு நமக்கு கச்சவர்க்கு கால் பிடிக்கும் சேவகினா சேவகினா அரைவத்தை கச்சவர்க்கு அகப்பம் கட்டி சுமந்திடுவேன் முக்கால் வித்தை கச்சவர்க்கு நான் ஒரு சேவகினா முழு வித்தை கச்சவர்க்கு மூத்த பிள்ளை தலைமகன் நான் தலைமகன் கட்டவர்க்கு மூத்த பிள்ளை தலைமகன் தலைமகன் கைகால் நோக என்னை 10 மாதம் திரு வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்த மாதா பிதா உலகம் அருள் செய்வாய் குருவே பாதோ நாடு நாடு என்று சொன்னால் அந்த நாடு அது எந்த நாடையா நாடு நாடு என்று சொன்னால் அது எந்த நாடு எந்த நாடு எந்த நாடக்கா நீர்வளம் நிலவளம் கொடிவளம் குடிவளம் அது இல்லையா வாயில விரல் விட்டா கடிக்க தெரியாது நம்ம மக்களுக்கு அப்படி சொல்லு அதாவது அன்பு பாசம் அரவணைப்பு அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய ஊர் அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய ஊர் அல்லவா 8 திசைக்கும் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய இந்த பூலோக சீமையில கலி உலகத்துல 8 திசையிலும் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய இது எந்த ஊர் தெரியுமா எந்த ஊர் எந்த ஊர் எந்த ஊர் சிவகலை அடேங்கப்பா நம்ம சொந்த ஊர் மாதிரி சொல்லு பாப்போம் வாஸ்திரவே அப்படி நிக்கல ஆமா முடிச்சிட்டேன் அப்ப அத ஃபுல்லா வாசிக்க சொன்னா எவ்வளவு நாள் ஆகும் ஒரு வாரம் ஆகும் எட்டாம் உங்களுக்கு தான் வீட்டுக்கு சரி அதாவது சிவகலைமான நகரத்திலே இந்த சிவகலைமான நகரத்திலே நகரத்திலே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படியே முடிஞ்சதுக்கலாம் ஐயா சரி குமாரசுவாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் தங்க மகனாக பிறந்து தரணியிலே வாழ்ந்தாரே தரணியிலே வாழ்ந்தார் அல்லவா வாழ்த்த வயதில்லை வணங்குகின்றோம் ஐயாவை ஆமோ ஆமோ பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரின் சரி 124ஆம் ஆமாம்மா பிறந்த நாளை முன்னிட்டு அதாவது அவதார விழானே சொல்லலாம் ஆமா ஐயாவை போல வாழ்ந்தவங்க யாரும் கிடையாது வாழ போறது யாரும் கிடையாது ஆமோ 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 நீ வாழ போறியா அப்படியா எனக்கு செல்வின்னு பேர் வச்சிருக்கல நமக்கு அது பக்கம் யானிபடி சொல்லிட்டுமா ஆமா கல்யாணமே முடிக்கலையே மேல சொல்லுக்கா ஆமா சரி அதாவது 124ஆம் அவதார விழாவை முன்னிட்டு எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆக போறது கிடையாது அப்படி வரலாறு ஆனவங்க யாரும் தனக்காக வாழ்ந்தது கிடையாது அப்படிங்கிற வழியில நம்ம தாத்தாவை தவிர இந்த உலகத்துல இன்னும் யாரும் கிடையாது வர போறதும் கிடையாது அவர்லாம் இப்போ கல்யாணம் மட்டும் முடிச்சிருந்தாருன்னா எவ்வளவு வாரிசு இருந்திருக்கும் எவ்வளவு சொத்து சுகம் இருந்திருக்கும் அதான் பொன்னை நாடார் பொருளை நாடார் சொத்தை நாடார் சுகத்தை நாடார் அவரு நாடார் நம்மளும் நாடார் சொல்லுக்கா சரி நாமளோ பாடக்கூடிய கதை சான்றோர் குல சத்திரியரின் பிறப்பு வளர்ப்பு எப்படி பிறந்தோம் எப்படி வளர்ந்தோம் எப்படி இங்க இருக்கும்னு தெரியணும் அல்லவா தாய் பத்திரகாளி அம்மா நம்ம எல்லாத்தையும் எப்படி வளர்த்தா சான்றோர் குல மக்களை எப்படி தாயாகப்பட்ட பொண்ணு பத்திரகாளி அம்மா வளர்த்தான்னு தெரியணும் அல்லவா ஆமா சரி பாடக்கூடிய கதைகளில் பாடக்கூடிய ஸ்டோரியில் கதை குற்றம் சரி பொருள் குற்றம் இசை குற்றம் சரி மேளதாள குற்றங்கள் இதுல ஏதாவது எசக்கு பிசகா குற்றம் குறை வரலாம் யாமனு கேளு நான் ஏஆர் ரகுமானும் கிடையாது
நீ பி சுசிலாமாவும் கிடையாது, ஜானகியமும் கிடையாது. ஜானகியமாவும் சொல்லாத, அவங்க பவ்வு. இவர் உடுக்கடிக்கிற மாமா அனிருத்தும் கிடையாது. எங்கிட்ட இருக்கதே பழைய குடம், பழைய உடுக்கு, பழைய தாளம். சரியா? கதைகளின் முன் சொல்லக்கூடிய வார்த்தை தப்பி தவறி பின் சொன்னாலும், பின் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி முன் சொல்லிட்டாலும், தாங்கள் வெச்ச ஒரு சிறு குழந்தை தவறு செய்தால் ஆமா எப்படி பச்சை மட்டை காய வச்சு அடிப்பீங்களோ, அடிக்க மாட்டாங்க. வீட்டுக்கு அன்பா அழைத்துட்டு போய் அன்பா அமர வைத்து அன்பாக ஆதரிப்பீர்களோ, தாங்க பெத்த பிள்ளை எப்படி ஆதரிப்பீர்களோ, அதே போல இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் வீட்டு பிள்ளை போல எங்கள் 6 பேரையும் ஆதரிக்க வேண்டும் என்று ஓனர் வந்து என்ன பண்ணிக்கோங்க. ஓனர் தான் எங்களுக்கு காரணம். இரு கரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். சரி. வந்ததோ ஒரு சபையோர்க்கெல்லாம் நாங்கள் 6 பேரும் சரணம் செய்தோம். இங்கே கூடியிருக்கும் பெரியோர்கள்லாம், என் மக்கா கூடியிருக்கும் பெரியோர்கள்லாம் எங்கள் குழுவின் சார்பில் சரணம் கூடியிருக்கும் பெரியோர்கள்லாம், கூடியிருக்கும் பெரியோர்கள்லாம் நாங்கள் நமக்கையோ கதைகள் பாட, அம்மனோட கதைகள் பாட, கதைகள் பாட, அகில சரஸ்வதி அருள் புரிவாய், அருள் புரிவாய். பத்திரகாளி கதைகள் பாட, கதைகள் பாட, எனக்கு பார்மகளை அருள் புரிவாய், அருள் புரிவாய். சான்றோர வளர்த்தவளா எங்க சக்தி கொண்ட பத்திரகாளி, இந்த சத்திரியரை காத்தவளா அந்த சான்றோரின் பிறப்பு பாட, நம்ம சான்றோரின் பிறப்பு பாட எனக்கு சங்கரன் அருள் புரிவாய். சான்றோரின் பிறப்பை பாடு, சான்றோரின் பிறப்பை பாடு வந்து அருள் புரிவாய். ஆதிவெள்ளி கைலாசத்தில், கைலாசத்தில், ஆதிவெள்ளி கைலாசத்தில், கைலாசத்தில் ஆண்டவன் தான் பகவானோடு, பகவானோடு அம்மை உமா பார்வதியாள், பார்வதியாள் 30 கோடி தேவுகளும், 30 கோடி தேவுகளும் பகவானோடு கொழுவிருந்தார். கோடி தேவுகளும் சாமி, 3 கோடி தேவுகளும் பகவானோடு கொழுவிருந்தார். ஆதிவெள்ளி என்னும் கைலாய பர்வதத்தில் ஆண்டவனாகப்பட்ட சாட்சாதி கடவுளோடு, ஆமம்மா, அம்பிகை உமையவள் பார்வதா தேவி குழுவிருந்து வருகிறார். பார்வதா தேவி குழுவிருந்து வருகின்றார். சிவனோடு சக்தியுமாக, சக்தியோடு சிவனுமாக குழுவிருந்து வரார்கள். ஆமா, இருவர்களும் குழுவிருந்து வருகிறார்கள். ஏன் இப்படி சிவன் சக்தியுமா இருக்காங்க? என்ன சிவனும் சக்தியும் சேர்ந்தாமா? அதுக்கு இல்லையா, சிவன் இல்லாம சக்தி இல்ல. ஓ, சக்தி இல்லாமல் சிவன் கிடையாது. சக்தி இல்லனா நமக்கு ஜீவனே கிடையாது. ஆணும் இல்லாம பெண்ணு இல்ல, பெண்ணும் இல்லாம ஆணும் இல்ல. சிவன் வந்து பார்வதிக்காக தனது உடலையே கொடுத்திருக்காரு. பாதி உடலை அர்ப்பணித்து உம்மரட்டிக்கு எடுக்க வேணா செய்வையா? அப்பேற்பட்ட சிவனோடு சக்தியுமாக, சக்தியுமாக 30 கோடி தேவுக்கள், 48,000 கோடி ரிஷிமார்கள், ரிஷிமார்கள், அகஸ்தியர், புலஸ்தியர், அழகு கலைக்கோட்டு மாமுனிகள், அழகு கலைக்கோட்டு மாமுனிகள் இப்படி எல்லோரும் கைலாசத்திலே குழுவிருக்கக்கூடிய நேரத்திலே சரி ஆதிசக்தி பார்வதி அம்மா இருக்கிறாள். ஆண்டவனை அழைத்து என்ன கேட்கிறாள் தெரியுமா? என்னம்மா கேட்கின்றாள்? ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேளும், சுவாமி ஈஸ்வரனே இறையோனே, இறையோனே, ஈஸ்வரனே இறையோனே, ஈஸ்வரியாள் வார்த்தை கேளும், வார்த்தை கேளும், சாமி ஈஸ்வரனே இறையோனே, இறையோனே, இந்த ஈஸ்வரியாள் வார்த்தை கேளும், வார்த்தை கேளும். பகவானே உன்னடனோ, உன்னடனோ பார்வதி நாம் பார்க்கணுமே, பார்க்கணுமே, ஈசனோட நடனம் அதை, நடனம் அதை, ஈஸ்வரியால் பார்க்கணுமே, பார்க்கணுமே, கடவுளோட நடனம் அதை, கடவுளோட நடனம் அதை, இந்த கண்ணன் தங்க பார்க்கணுமே, கடவுளோட நடனம் அதை, கடவுளோட நடனம் கண்ணன் தங்க பார்க்கவே. பகவானே, சிவபெருமான் வந்து ஒரு நடராஜ
நடராஜ பிரியன். ஓ நடராஜர் பிரியன், அதுதான் எல்லா காமஸ்டப்பாலையும் பார்த்திருப்போமே எல்லாருமே. ஆமையா சரி. சிவன் வந்து ஒரு நடராஜ பிரியன். ஓ நடராஜ பிரியன். பார்வதி அம்மா கேக்குறா, என்ன கேக்குறா? ஆண்டவா பகவானே, பகவானே இந்த கைலாசத்திலே நீங்க திருநடனம் ஆடி இந்த பார்வதி நான் பார்த்தது இல்லையே. ஆமா, இதுவரைக்கும் கைலாசத்துல திருநடனம் ஆடியே நான் பார்த்தது கிடையாது. இந்த மையானக்கரை இருக்கு பாத்தியா, சுடுகாடு, வாயில நல்ல தில்லை தில்லை தில்லைவனத்துல தில்லையில போய் கூட நீங்க நடனம் ஆடி இருக்கீங்க. ஆமா, தில்லை நடராஜன்னு பேரும் வாங்கி இருக்கீங்க. ஆமா, சரி. ஆனா இந்த கைலாசத்துல இந்த கண்ணன் தங்கை பார்வதி முன்னால நீங்க ஆடியதே இல்லையே. எத்தனையோ இடத்துல ஆடிருக்கு, எத்தனையோ சமத்து முன்னால ஆடி இருக்கு, இந்த பார்வதி முன்னால இன்னும் ஆடல அப்படின்னு பார்வதி கேக்குறா. சரி, அப்ப ஆண்டவன் என்ன சொல்லுகிறாரு? ஏய் பார்வதி, இந்த சிவபெருமான் கைலாசத்துல நடனம் ஆடினேன்னு சொன்னா சரி, கைலாச மலையே அழிந்து போகும். கைலாய மலையே அழிந்து போகும் பார்வதி அப்படின்னு பகவான் சொல்லுகிறார். சரி, இல்லையத்தான். பார்வதி கேட்க கூடியவளா? பிடிவாதக்காரி. கைலாசம் அழிஞ்சாலும் சரி, கலி உலகமே அழிஞ்சாலும் சரி, எனக்கு இந்த கைலாசத்துல நீங்க நடனம் ஆடணும். ஆமா, உங்க கட்டின மனைவி பார்வதி முன்னால் திருநடனம் ஆடியே தீர வேண்டும். சரி பார்வதி. என்ன சுவாமி? பார்வதியை கேட்டு திருநடனம் ஆட வேண்டும் என்று சொல்லி ஆமாம்போ உத்திராட்ச மாலை எடுத்தார். சரி, கழுத்திலே மாட்டினார். மாட்டிக்கொண்டு குண்டலத்தை எடுத்தார். சரி, காத்திலே மாட்டிக்கொண்டு அப்படி நடனம் ஆட தொடங்கினார் ஆண்டவன் சிவபெருமான். ஆமோ ஆமையா. பகவான் நடனம் ஆடி கொண்டிருக்கும் பொழுது ஆமோ ஆமம்மா, ஆதிசக்தி பார்வதியால் பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியால் பார்வதியா, அரணரோட நடனமதை கண்டுமல்ல மகிழ்ந்தாளே கண்ணந்தங்க பார்வதியா கண்டுமல்ல மகிழ்ந்தாளே கண்ணந்தங்க பார்வதியா. திருநடனம் ஆட ஆட சரி, பார்வதி அம்மா அப்படியே மகிழ்ச்சியோடு பகவானின் நடனம் அதை பார்க்கிறார். ஆமா, பகவான் நடனத்தை பார்ப்பதற்கு முன்னால ஒண்ணு சொல்லுகிறா. ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் நீங்க ஆடுவது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பெரிய விஷயம். நீங்கள் ஆடக்கூடிய நேரத்தில் உங்க கழுத்துல இருப்பதும் சரி, காதுல இருப்பதும் சரி, உங்க காலில் இருப்பதும் சரி, எந்த ஒரு ஆபரணமும் கலண்டு கீழே விழக்கூடாது. ஆமா, இந்த போட்டிக்கு சம்மதிச்சு தான் நீங்க ஆடணும்னு சொல்லுகிறா. கலண்டு விழுந்ததுன்னா நீங்க தோச்சிங்கன்னு அர்த்தம். அவுட், விக்கெட், ஐஸ் பால் அவுட் சாமி அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்ல தொடங்கினார். சிவபெருமானும் நடனம் ஆடும் பொழுது பார்வதி கண்டு மகிழ்ந்தா. அப்ப சிவபெருமான் நடனம் ஆட ஆட அவருடைய காதுல மாட்டியிருக்கிறாரே குண்டலம், அதனுடைய திருக்கு கலண்டு கொண்டே இருந்தார். திருக்கு கலண்டு கொண்டே இருக்கிறது. சிவபெருமானுக்கு நடனத்தை நிறுத்தவும் முடியாது. வலது காலா இப்படி தூக்குதாரு. நீ தூக்காத, வலது கால தூக்கி அப்படியே திருக்க மாட்டி கொண்டு இருக்கிறார். அப்ப பார்வதி அம்மா பார்த்தா, அதுல எடுத்த போட்டாதான் நான் சொன்னேனே காமஸ்டப்பால இருக்கும்னு. ஆமா, பகவான் இப்படி நிப்பாரா, நீ போய் எடுத்துட்டு வந்தியோயா? ஆமா, அதுல எடுத்துக்க போட்டதான் தான் காமஸ்டப்பால போட்டிருக்காங்க. அவர் காலாலே திருக்க மாட்டிக்கிறார். நீ சொல்ல போய் தான் உங்களுக்கே தெரியுது பாரா. சரி, அதனாலே ஆமாக்கா பார்த்தால் அம்மை பார்வதி, அம்மை உமையவள் பார்வதா தேவியானவள் பார்வதி வாய மூடி கண்மூடித்தனமா சிரிக்கிறார். இந்த சிவபெருமானுக்கு நம்ம முன்னாடி இந்த கைலாசத்துல ஒரு நடனம் கூட ஆட முடியல, டான்ஸ் கூட ஒரு மண்டிக்கு வருதா, என்னத்தை தான் டான்ஸ் அப்படின்னு சொல்லி சரி சிவபெருமானை பார்த்து பார்வதியானவள் சிரித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவனுக்கு கோபம் தாங்க முடியல. இவ்வளவு பெண்கள் சிரிக்கும் போது ஒரு ஆண்களுக்கு கோபம் வரத்தானே செய்யும். அதனால தாண்டவமாக நின்று ஆடுகிறார். தாண்டவம் புரிந்து வரார் அவர். அப்ப சிவபெருமான் தாண்டவமாக நின்று ஆடும் பொழுது உச்சியிலே இருக்கிறாளே கங்காதேவி, அம்மா கங்காதேவி. கங்காதேவின்னு சொன்னா நீர். சரி, அந்த நீர் வந்து கீழே இறங்கினாலே பூமி அழிந்து போகும். அப்ப கங்காதேவி பார்த்தா, ஒரு நாளும் இல்லாத திருநாள இந்த ஆண்டவன் இப்படி தாண்டவம் ஆடுகிறாரே, நடனத்தை நம்மளால பொறுக்க முடியாதுன்னு சொல்லி உச்சியில இருந்த கங்காதேவி பூமியிலே இறங்கினா. கைலாசம், கலி உலகம், பூலோகம் எல்லாமே அழிந்து போனது. 14 உலகமும் தண்ணீரால அழிந்து போனது, வெள்ளத்தால அழிந்து கிடக்கிறது. பகவானும் பார்வதி என்ன செய்ய ஏது செய்யன்னு தெரியாம பார்வதி கையில இருக்கக்கூடிய கணையாளியை எடுத்தாள். கணையாளி எடுக்கின்றா அப்படின்னா என்னையா? கணையாளின்னு சொன்னா ரிங்குக்கா, மோதிரம். ஆமா, பெரிய ஆட்களுக்கு தெரியும் கணையாளினா என்னன்னு. கணையாளியை கலட்டி அந்த வெள்ளத்திலே போட்டா. வேர் ஊன்றி அழகான ஒரு தாமரை மலர்ந்தது. இந்த தண்ணீரிலே ஒரு அழகான தாமரை, லோட்டஸ். அந்த தாமரையிலே சிவனும் பார்வதியும் மட்டும் அமர்ந்திருக்கிறார்கள். மத்த உலகமே அழிஞ்சு போச்சல்லவா, அழிந்து போனது. அப்படி சிவனும் பார்வதியும் அங்க அமர்ந்து கொண்டிருக்கும் போது அந்த கைலாசத்துக்கு யார் வருகிறா தெரியுமா? யாரம்மா வருகின்றார்? கருடாழ்வார் வருகிறார். கருடர் வருகிறார். கருடர் அப்படினா அழகா பறந்து வந்துருவார். ஆமாக்கா, பூமி தான அழிஞ்சிருக்கு. கருடாழ்வார் வந்து கேக்குறாரு, கருடர் வந்து அழிய முடியுமா தாய்? எம் பெருமாள் கோபால கண்ணன் நாராயண நவதீத கிருஷ்ணனுக்கு வாகனமே அதுதான். அவர் இருக்கக்கூடிய திருப்பார் கடலும் அழியாது, அவருடைய வாகனம் கருடாழ்வார் அழிய மாட்டார். அழிய முடியாதல்லவா? ஆண்டவனே பகவானே பகவானே அடியேன் வார்த்தை அது சொல்ல கேளோ. ஆண்டவனே பகவானே பகவானே அடியனோட வார்த்தை கேளோ. ஆண்டவனே பகவானே
அமர்வதென்ன கருடாழ்வார் பறந்து வந்து சிவபெருமான பார்த்து கேட்கும்போது ஐயா ஆண்டவா பகவானே உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா தங்க இடை இல்லாமல் தாமரை பூவில் அமர்ந்திருப்பது என்ன ஆண்டவனே சிவபெருமான் பாயே கருடா ஐயா நீ என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்க சரி பார்வதி அம்மா பேச்சை கேட்டு திருநடனம் ஆடுனே அந்த நடனம் பொறுக்க முடியாமல் கங்காதேவி அவிழ்ந்து இந்த உலகமே அழிந்து போச்சு அழிந்து போனது சரி நீ என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் பாயே கருடாழ்வா திருப்பார் கடலுக்கு சென்று சரி என் மாப்பிள்ள இருக்கிறார்ல என் பெருமாள் ஆமா சரி அவரை இங்க அழைத்து வா ஆகட்டும் சாமி என்று சொன்ன பொழுது திருப்பார் கடலில் இருக்கும் கண்ணன் வந்தார் சரி மச்சான் என்ன பிரச்சனை இந்த உலக அவள சாட்ட சொல்லி முடிச்சு இந்த ஈரையில 14 உலகம் கைலாசம் எல்லாம் அழிந்து போனது அழிந்து போனது உலகத்தை மறுபடி உருபிடிக்கணும்னு சொன்னா சரி உலகத்தை மீண்டும் உருவாக்கணும்னு சொன்னா நிறைய கொத்தனார் தேவைப்படும் ஆஹா ஒரு வீடு கிட்ட தான் தேவைப்படும் சரி உலகத்தை உருவாக்க யாரால முடியும் யாரால முடியும் கடலுக்கு கீழே இருக்கிறா மந்திரக்கண்ணி ஓ மந்திரக்கண்ணி சொட்டா பீம்லாம் வருவாள அவதானே அவ பேரு மந்திரக்கண்ணி சரி அந்த மந்திரக்கண்ணி காலடியில போய் ஆமாய்யா ஒருபடி மண்ணை வாங்கிட்டு வா ஆமா ஒருபடி மண்ணு 1/2 கிலோ பல்லாரி 4 படி வெத்தல் ஏக்கியா சுத்தி போடத்தான் ரொம்ப டிஸ்டி விழுந்துக்குதா உனக்கு என்ன விழுந்திருக்கு டிஸ்டி சரி ஒருபடி மண்ணை மட்டும் வாங்கிட்டு வாப்பா ஆகட்டும் சாமி இந்த உலகத்தை நம்ம மீண்டும் உருபிடிக்கலாம் என்று சொன்ன பொழுது ஒரு வார்த்தைக்கேமே ஆகட்டும் என் பெருமாள் கோபாலக்கண்ணன் மந்திரக்கண்ணி இடத்திலே வந்து வந்தல்லவா ஒருபடி மண் வேணும் என்று கேட்ட பொழுது ஆமம்மா மந்திரக்கண்ணி கீழே போய் எடுக்க போயிட்டான் ஆமா மந்திரக்கண்ணி எப்படி எடுக்கறா எப்படி காலுக்கு கீழ இருந்து ஒரு குத்து மண்டலி பாதத்துல இருக்கக்கூடிய ஒருபடி மண்ணு சரி கண்ணை யோசிக்கிறாரு என்ன யோசிக்கிறாரு மச்சான் ஒருபடி மண்ணை வச்சு எப்படி இந்த உலகத்தை உருபிடிக்க எப்படி முடியும் இந்த உலகத்தை உருபிடிக்க முடியும் அது பெண் காலில் இருந்து மண்ணை எடுத்து எப்படி உலகத்தை உருபிடிக்க அப்படின்னு முடியும் சொல்லி கண்ணை ஒரு கையால சரி அவர் கையால அழுகுறாரு கொஞ்சம் களவாங்கையும் செய்தார் அப்போ ஆமா சரி கண்ணி கொடுத்த மணல் இங்க இருக்கு ஆமாம்மா களவாண்ட மணல் இங்க இருக்கிறது ஓ களவாண்ட மணல் இங்க இருக்கிறது தண்ணீர் எல்லாம் கடந்து மேல வந்து பார்த்தா சரி கண்ணி கொடுத்த மணல் கையில இருக்கு ஆமா களவாண்டி வந்த மண்ணு தண்ணிலே போயிருச்சு கரைஞ்சு போயிருச்சு சரி இதுதான் களவாடப்படாது கூடவே கூடாது நீ பின்னால என்ன செய்த ஆமா சரி அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே பார்த்தால் என் பெருமாள் கோபாலக்கண்ணன் ஆனா எல்லா ஊர்லயும் ஒரு வித்தியாசமா இருக்கும் இங்க ஆப்போசிட்டா இருக்குதா ஏன்பா எப்பவும் சந்தக்கடை அங்க நடக்கும் இன்னைக்கு சந்தக்கடை இங்க நடக்கு ஏன்னு கேளு என்ன? போற ஊர்ல சந்தக்கடை முணு அந்த பக்கம் தான் அவங்க பேசுவாங்க ஏதாச்சும் சேலை சட்டையை பத்தி பேசுவாங்க இவங்க என்ன செய்வாங்க சுத்தி நின்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஆமா. இப்போ இவங்க நின்னுக்கிட்டு அவங்க அப்படி கிடையாது குண்டூசி கீழே விழுந்தாலும் அவங்க பக்கம் கிளி கிளின்னு சத்தம் கேட்கும் பொழுது இங்க இவ்வளவு பெரிய ஆணியை கொண்டு வந்து தள்ளி போட்டாலும் சத்தம் கேட்காது உங்களுக்கு நீ என்னத்த சொல்லு சரி சும்மா பேசட்டுமே ஆமா அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கண்ணன் ஒருபடி மண்ணை வாங்கி ஆண்டவன் கையில் கொடுத்த அந்த ஆண்டவன் கையில் கொடுக்க ஆண்டவன் தான் சிவபெருமான் அந்த நல்ல மணல் எடுத்து கையிலை ஒரு பாதியாக கடல் ஒரு பாதியாக மண் ஒரு பாதியாக மலை ஒரு பாதியாக நான்கு நல்ல பங்கோடு அவர் உலகத்தையும் தான் படைத்தான் நான்கு நல்ல பங்கோடு அவர் நான்கு நல்ல பங்கோடு இந்த உலகத்தையும் தான் அந்த கண்ணி கொடுத்த ஒரு பிடி மண்ணை சரி 4 பங்காக பிரிக்கிறாரு கேக் வெட்டின மாதிரி விட்டாரு பகவான் கேக் விட்டுறாரா சரி கடல் ஒரு பாதியாக கைலை ஒரு பாதியாக ஆமா கடல் ஒரு பகுதியாக கைலாச மலை ஒரு பகுதியாக மண் ஒரு பாதியாக மலை ஒரு பாதியாக பிரித்தார் அடேங்கப்பா 4 பங்காக பிரித்து மீதம் அப்படி சின்ன சின்ன துகள் இருக்கும் தெரியுமா ஆமாமோ அதை நம்மள போல மானிட மனுக்களாகவே படைத்தார் மானிட ஜீவன்களாக படைக்கின்றார் ஆமா சரி அழகான கைலாசமும் வந்தாச்சு வந்தாச்சு பார்வதியும் இருக்கிறாங்க தேவுக்கள் மூவுக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்வதி சும்மா இருக்க கூடாது பின்னா பிறந்தவ சும்மா இருப்பாளா இல்ல ஆண்டவன் படியிலக்கணும்னு சொல்லி பூலோகத்துக்கு கிளம்பி நிக்கிறார் சரி அத்தான் பகவானே பார்வதி நாதா சொல்லுமா சிவபெருமானே சொல்லு தாய் எங்க சொல்லுமா பார்வதி அத்தான் ரொம்ப டென்ஷன் என்ன கணவனை தான் மனைவி 4 வார்த்தை கூப்பிட முடியும் கணவனை கூப்பிட்டா இன்ட்ரஸ்ட் இருக்காது வேற கீழ் வீட்டுக்காரனை கூப்பிட்டா தான் இன்ட்ரஸ்டா இருக்கும் உன் பொண்டாட்டிட்டு சொல்லு என்ன செய்வான்னு பாப்போம் பொசசிவ் ஆகும்லடே மேல சொல்லுக்கா ஆமா சரி பார்வதியானவள் கேக்குறா என்ன கேக்குறா நீங்க படியிலக்க போறேன்னு போயிருதீங்க சரி இந்த கைலாசத்துல மனைவி நான் ஒத்தையில இருக்கிறேன் இல்லையா எவ்வளவு நாளா தான் சங்கடமா ஒத்தையில இருப்பேன் ஆமா வருத்தமா இருக்குமா இல்லையா அதனால இந்த கைலாசத்துல எனக்கு ஒரு தோழி பெண் வேணும்ங்கறா தோழி எவ்வளவு பேர் இருக்காங்க பாரு ஒரு பெண்ணை கூட்டிட்டு போத்தா நீ பாட்டு வேண்டாம் உன் கம்பெனிக்கு வச்சுக்கோ வேண்டாமா எனக்கு வேண்டாயா பார்வதி அம்மா கேக்குறா ஓ உமையவள் கேக்குன்றா கைலாசத்துக்கு போய் சொல்லியா எல்லாத்தையும் பார்வதி அம்மா கேட்ட பொழுது ஆண்டவன் பார்த்தார் என்ன சொல்லுகின்றார் பார்வதி கைலாசத்துல சந்தோஷமா இருந்தோம் சரி திடீர்னு நடனம் ஆட சொன்ன கைலாசமே அழிந்து போனது வார்த்தை கேட்டு நடனம் ஆடுன உலகமே அழிஞ்சு போச்சு இப்போ மீண்டும் என்ன கேக்குற தோழி பெண் வேணும்னு கேக்குறா சாமி என்ன குடுங்களே இப்படின்னு பகவானுக்கும் பார்வதிக்கும் சண்டை வருகிறது சரி அப்படி சண்டை வந்த நேரத்திலே ஆமா சண்டை ஏற்படும் போது ஆண்டவன் சிவபெருமானுக்கு நாசி உழைந்து தும்மலானது வந்தது
எனக்கு வந்துரும் போல. மூக்குதான் வரும். அந்த தும்மலிலே இருந்து ஒரு பாலகியானவள் வந்து பிறந்தாள். சண்டையிலே வந்து பிறந்த பாலகிக்கு சண்டத்தி என்று பெயர் கொடுத்தார். அச்சி தீ சண்டச்சி அப்படி சொல்லு. தீன் வருதுன்னு. ஆமா சண்டச்சி. எம்மாயே சண்டத்தி பெண்ணவளே, இந்த கைலாசத்திலே பகவானுக்கும் பார்வதிக்கும் ஆமா தினந்தோறும் பூஜை செய்வதா உன்னுடைய வேலை. பூஜை செய்யணும். கைலாசத்துல இப்படி மாக்கோளம் மஞ்சக்கோளம் ஆமா நல்ல கோலப்பொடி கலர் கலரா வச்சு கோலம் போடணும். எழுத மறந்துடாத. மறக்காம கைலாச மெயின் வாசல்ல வெல்கம்னு எழுதிரு. உனக்கு எழுத தெரியலன்னா இந்த கோலத்தை யார் போட்டாங்களோ அவங்கள அம்மா கூட்டி போ கைலாசத்துல எழுதி வச்சிட்டு வந்து கூட்டிட்டு வருவோமா? ஆமாக்கா அப்படின்னு சொல்லி இந்த சண்டத்தி பெண்ணாலே நம்ம ஆண்டவன் சொன்ன பொழுது எல்லாரும் எல்லாம் எழுத முடியாது. ஏதோ பிஎல்பி படிச்சவங்களால மட்டும் தான் அப்படி எழுத முடியும். என்ன படிக்கணும்? பிஎல்பி ஆம்காம் முடிச்சவங்களால தான் இப்படி அழகா எழுத முடியும். ஆம்காம்னா ஹேண்ட் ரைட்டிங் பாத்தீங்களா? BELCOME போட்டானா அப்படி நறுக்குன்னு இருக்கா இல்லையா? ரெட்டை கோடு நோட் எழுதுன மாதிரி இருக்கு. ஏன் வெக்க ஃபீல் பண்ண சை பண்றீங்க? போய் இங்கிலீஷ்ல கேட்ட அப்படி இருக்கியா? ஐயோ கொடுமை. சரி அதனாலே ஆண்டவன் சிவபெருமான் அந்த சண்டத்தி பெண்ணால் இடத்திலே சொன்ன பொழுது சொல்லக்கூடிய நேரத்துல ஆண்டவனுக்கு பூஜை எது தவறாம செய்து வருகிறார். ஆமா தினந்தோறும் செய்து வருகிறார். ஆனால் ஒரு நாளை தினத்திலே ஒரு நாளை காலத்துல 16 வயதிலே 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 பருவ மங்கை தானடைந்தாள் 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 16 வயதிலே 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 பருவ மங்கை தானடைந்தாள் தானடைந்தாள் தானடைந்தாள். அந்த சண்டத்தி பெண்ணானவளுக்கு பெண்கொடியானவளுக்கு 16 வயதிலே பருவமங்கை அடைந்தாள். பருவமங்கை அடைகிறா. அதாவது ஒரு பூத்து நிறைஞ்ச பெண்ணு கைலாசத்துக்கு ஆகுமா? ஆகவே ஆகாது. இது நாள் வரைக்கும் எங்களுக்கு பூஜை செய்ததெல்லாம் போதையே சண்டத்தி. ஆமா இனிமணி ஆளாகி இருக்க இந்த கைலாசத்துக்கு ஆகாது. ஆகாது. சரி அதனால நீ பூலோகத்துக்கு போக வேண்டும். ஆகட்டும் சாமி. ஆண்டவா பூலோகம் போனா நான் எப்படி பழப்பேன்? நானா பிறவி செய்ய சொன்னேன். இவங்க கூட போய் உட்கார்ந்து நீ அழகா பழச்சு கூட சண்டத்தி. நீங்களோ என்னை பிறவி செய்தீர்கள். சரி இப்போ பூலோகத்துக்கு போன்னு சொல்றீங்க, நான் எப்படி வாழ முடியும்? வாட் இஸ் ப்ராப்ளம்? பூலோகத்துல போய் இரு. சரி உனக்கென்று ஒரு மணவாளன் தேடி வருவான். ஆகட்டும் சாமி. அவனை நீ திருமணம் முடித்து சந்தோஷமா இருப்பாய். உங்களுக்கு உத்தரவுப்படி ஆகட்டும் சாமி. என்று சிவனிடம் பார்வதி இடத்தை வரத்தை பெற்றுக்கொண்டு சண்டத்தி பூலோகத்திலே வந்து ஆமக்கா அங்க பூலோகத்தில் சிறிது காலம் இருந்து வரக்கூடிய நேரத்திலே சண்டன் என்கிற ஒரு மணவாளன் சண்டத்தியை தேடி வருகிறார். சண்டன் என்றவன் வருகிறான். சண்டன் என்றவன். ஆமா. இரு பேருக்கும் இந்த காட்டிலே திருமணத்தை முடித்து சிறிது காலம் ஆனது. சிறிது காலம் ஆனதல்லவா? கொஞ்சம் விட்டு அடிச்சு போடுவான் குடத்துக்காரே. அப்படி இல்ல மர்மோல சொல்லுதே கேளு. கலப்பலாம் பத்தியா? அது யாமனு கேளு. மைக்ல ஊர் பூரா கேட்டுக்கிட்டு இருக்கு. அதனால வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலே ஆமக்கா அந்த சண்டன் என்பவளுக்கும் சண்டத்தி பெண்ணாளுக்கும் அந்த சண்டத்தி பெண்ணாளுக்கும் திருமணம் முடிந்து சிறிது காலமானது. சரி 40 நாள் கர்ப்பமாக இருக்கிறாள். ஓ அம்மா பெர்மனண்டா இருக்காங்களா? என்ன என்ன பெர்மனன்ட் வேலைக்கு ஜாயின் பண்ணலையா? அந்த அம்மா மாசமா இருக்கிறாங்களாம். யாரு? சண்டத்தி அம்மா. சரி ஆமா அப்படி 40 நாள் கர்ப்பமாக இருக்கும்போது இருக்கக்கூடிய நேரத்துல என்ன காட்டுக்கு போய் ஏதாவது வேட்டையாடி கொண்டு வரங்களே. ஏமா அப்பா கேட்க தெரியுமா? மாமிசம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா மாசமா இருக்கக்கூடிய நேரத்துல அவ என்னது கேட்கலாம் அதை வாங்கி கொடுத்தா தான் வாய்க்கு ருசியா இருக்கும். இப்போ சிக்கன் ரைஸ் கேட்க அப்படி கேட்கறத வாங்கி கொடுக்கலாம். பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு சீக்காத வடியுமா? அதனாலயே வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு. அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் தான். ஆமா பல்பொடி கேட்டா அள்ளி கொடுக்கணும். ஜாம்பளை கேட்டா வாயில தட்டணும். அந்த காலத்துல அப்படி சாப்பிட்டு இருக்கா. அந்த காலத்துல சீமை ஓடு பம்பாய் குச்சி செங்கல் துண்டு. ஆமா செங்கல் துண்டு. கோவில்ல கப்பரையா திருநீர் அள்ளி சாப்பிடுறோம். தெரு புழுதி கோபால் பல்பொடி செட் பல்பொடி எல்லா பல்பொடி அதுல தின்னு இருக்கா. இப்போ உள்ள பூரா சிக்கன் ரைஸ் எக் ரைஸ் சாஸ் ஊத்தி நல்லா அடிச்சு மலர்ந்தா உள்ளடி. பிறக்கக்கூடிய குழந்தை அப்படி இப்படி வருது. எப்படி வருது? வெறும் 150 கிராம்ல இருக்கு. கிராம்ல பிறகு நான் 4 கிலோல பிறந்தேன். ஆஸ்பத்திரி என்ன பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சான். இப்போ இந்த ஆளு எலும்புரிக்கு நோய் வந்துட்டு ஆளு கொஞ்சம் வீக்கா இருக்கு. இல்ல அப்ப அப்படி ஒண்ணு தெரியலையா? சோல் குரு அண்ணன் என்ன வயித்த பாரு எக்கி வச்சிட்டு இருக்கியா? ஆமா bro சும்மா ஒரு கூட்டத்துல வயித்த விட முடியுமாடா? ஆமா மேல சொல்லு. ஆக இருப்பதனால காட்டுக்கு சென்று வேட்டையாடி வாருங்கள் என்று சண்டத்தி வார்த்தை கேட்டு சண்டன் காட்டிற்கு சென்றார். சரி விலங்குகளாலே அடிபட்டு அங்கே அவருடைய உயிர் மாய்ந்து போனது. ஓ இவனால அப்ப விலங்குகள் அடிபடல. என்னப்பா? இவரால விலங்குகள் அடிபடல. விலங்குகளால தான் இவருக்கு ஆபத்து வந்திருக்கு. ஆமா வேட்டைக்காரி திங்க போனவர் அந்த இடத்துல இறந்து போயிட்டாரு. சரி ஆமா கணவன் இறந்த துக்கத்திலே அந்த சண்டத்தி பெண்ணானவள் பச்சை தண்ணி வாளில பட்டிருக்காத முத்து முத்தா கண்ணீர முகமெல்லாம் வடித்து கொண்டு கணவன் இல்லா கவலையில அவன் நினைச்சா என்ன நினைக்க இப்படியாதான் சிரிச்சா. ஐயோ கொடுமை. சரி கணவன் தான் இறந்துட்டாரு. சரி நாமளும் சாகணும்னு அவன் நினைக்க கூடாது. ஏன்னா வயித்துல 7 சிசு இருக்கிறது. ஆமா வயித்துல சிசுக்கள் இருக்குது. ஆமா நம்ம செத்து போய் இறந்துட்டோம்னு சொன்னா அந்த சிசுக்கள் என்ன ஆகிறது என்று சொல்லி சண்டத்தி பெண்ணானவளுக்கு பெண்கொடியானவளுக்கு 10வது நல்ல மாசையிலே பரிபூரண கர்ப்ப
பெற்றெடுத்தார் ஒரே நல்ல சூழலில சூழலிலே 7 ஆண் குழந்தை பெற்றெடுத்தார் ஒரே சூழலில ஆமாக்கா 7 ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் குடுத்து வச்ச புண்ணியவதி ஒரே சூழல 7 ஆம்பளை பிள்ளை ஆமா சரி அந்த 7 பிள்ளைகளுக்கும் 16வது நாளையில பேர் கொடுக்க வேண்டும் என்று பேர் கொடுக்க வேண்டும் என்று என்ன பேர் கொடுக்கிறா தெரியுமா என்ன பெயருமா விடுகின்றா தக்கன் சரி தொக்கன் சரி கரும்பன் இரும்பன் சரி. சம்பரன் யாரு? சமீகரன் யார் வச்சிருக்கான் பாரு அவங்க அம்மா பாராட்டணும் எல்லாத்துக்கும் இளைய பிள்ளை தாருகன் ஓ அம்மா தக்கையும் தொக்கைங்க பேர் தான் நல்லா இருக்கு இந்த கடைக்குட்டி பிள்ளை ஒண்ணுத்துக்கு ஆவாதியா எங்க போனாலும் அப்படித்தானே அப்படித்தானே அவங்களுக்கு மட்டும் தான் அப்படின்னு பார்த்தா எங்களுக்கும் கடைக்குட்டி பிள்ளை நடக்கவாரு அதனாலே ஆமம்மா அந்த 7 நல்ல பிள்ளைகளையே சண்டத்தி பெண்ணானவள் அவனால ஒரு மேனியுமா நாலு ஒரு மேனியுமா இளைய பொழுது ஒரு வர்ணமுமா நாலு ஒரு மேனியுமா மேனியுமா ஒரு வர்ணமுமா 7 ஆண் குழந்தைகளுக்கும் பேர் கொடுத்து 7 ஆண் குழந்தைக்கு தக்கன் தொக்கன் சுக்கன் இடுப்பேன் தர்காரு சுரன் அழகான பேர் சுக்கியம்லாம் கிடையாது ஆமோ ஆமையா அப்படி ஏழு ஆண் குழந்தைகளையும் ஆமக்கா நாடு ஒரு மேனியும் பொழுது ஒரு வர்ணமுமாகவே வளர்த்து வருகிறாள் வளர்த்து வருகிறாள் பிள்ளைக்கு 5 வயதானது ஆசான் இடத்துல ஒப்படைத்த பொழுது சரி 7 பிள்ளைகளும் பயங்கரமா சேட்டை பண்றாங்க என்ன 7 பிள்ளைகளும் குசும்புத்தனம் ஓவராய் போச்சு வாத்தியார் சொல்லி கொடுக்கிறாரு என்ன சொல்லி கொடுக்கிறாரு பாலர்களே சொல்லுங்கள் திருக்குறளை எழுதியவர் யாரு எங்க மருமவன் ஏ? எங்க மருமவன் அப்ப திருவள்ளுவர் யாருப்பா அதான் எங்க மருமவன் மர்மம் இடும்பு பிடிச்சவங்க எல்லாம் இடும்பே அவன் தான் அப்படி சொல்லுதா அப்படி சொல்லுகிறார் தாரகாசுரர் இருக்கனே தள்ளி தள்ளி போட்டாலும் அவனுக்கு அறிவே வளர மாட்டேங்குது வரல ஆமா சரி அதனால இப்படி என்ன கேள்வி கேட்டாலும் என்ன கேள்வி கேட்டாலும் எடக்கு மடக்கா பேசுறான் வாத்தியாரே மதிப்பது கிடையாது அதனால இந்த வாத்தியார் சொல்லுகிறாரு என்ன சொல்லுகிறாரு அப்பா இல்லாத பட்டி மக்கா தகப்பன் இல்லாத பட்டி மக்கா அப்படின்னு சொன்னா ஒரு அந்த 7 பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு என்ன சொல்லிருக்காரு பாரு எப்படி தகப்பன் இல்லாத பட்டி மக்கானா தகப்பன் இல்லாத நாயன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடத்துல இப்படி சொல்லலாமா ஒரு வாத்தியார் என்ன எருமாடு எத்தனை திருப்பு சொல்லியிருக்காரு எனக்கே சூடு சொரண வரல வரலனே ஆமா எருமாடு என்ன விளங்காம போ என்ன அப்படிதான் எத்தனை டிஜிட்ட சாபம் வாங்கியிருக்கு ஆமா அந்த சாபம் தான் இப்போ அவங்க கூட ஊரா குடத்தை தூக்கிட்டு இப்ப வருது சந்தோஷமா தானே இருக்க எவ்வளவு புண்ணியத்துல இருக்கேன்னு கேட்டேன் ஆமா. எல்லாத்துக்கும் வருஷத்துல ஒரு நாள் கூடனா நமக்கு டெய்லி கூட ஆமா. நேத்து அந்த ஊர்ல கூட இன்னைக்கு இந்த ஊர்ல ஐயாவோட அவதார விழாவை சொல்லி கூட பிறந்த நாளுக்கு வந்திருக்கோம்னா கொடுத்து வச்சிருக்கோம் நம்ம கண்டிப்பா அவர் பேட்டைக்கு நம்ம தூங்காம இருக்கும்ல ஆமா சரி ஆக இருப்பதனாலே இருக்கிறதுனால 7 பாலர்களும் அழுது கொண்டு அம்மா இடத்திலே வந்து கேட்ட பொழுது அம்மாய தாய்மாரே சண்டத்தி நான் ஸ்கூலுக்கு பத்தி விட கேட்டனா ஆகா. வாத்தியார் கேக்குறாரு அப்பா இல்லாத பட்டி மக்கா என்று கேக்குறார் அம்மா தம்பி இருக்கானே அவன் தொக்கனுக்கெல்லாம் தலையிலேயே கூட்டிட்டு விட்டாரு வாத்தியாரு அதனால என்னக்கா? எனக்கு அப்பா எங்க இருக்காரு எப்பா பாலர்களே உங்க உனது அப்பா வந்து சரி. நீ 40 நாள் வயித்துல இருக்கும் பொழுதே உங்க அப்பா உயிர் பிரிந்து விட்டாருப்பா அச்சச்சோ. என்னை வளர்த்தது அந்த ஆண்டவன் சிவபெருமான் சரி. எனக்கு அவர் அப்பான்னா உங்களுக்கு அப்பா மரத்தான் வரும் அவர்கிட்ட நீ போய் வரத்தை வாங்கி சரி. ஆண்டவனே நீ தவம் இருந்தா அவர் உனக்கு ஏதாவது ஒரு வரம் ஒண்ணு கொடுப்பார் ஆகட்டும் சாமி. அதை வச்சு நீ சந்தோஷமா இருக்க வேண்டும் ஆகட்டும் தாயாரே என்று சொல்லி 7 பிள்ளைகளும் ஆண்டவனை நிதவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆமோ எங்கே வருகிறார்கள் தெரியுமா எங்குமா வருகின்றார்கள் ஆண்டவனை நீ எப்படி தவம் இருக்கிறார் எப்படி இருக்கின்றார் அரணே நல்ல அரணை என்று அருந்தவம் செய்து வாரார் சிவனே நல்ல சிவனை என்று சிவத்தவம் செய்து வாரார் அங்கே பகவானை நோக்கி எல்லோ அரதவம் செய்து வாரார் பகவானை நோக்கி எல்லோ பாரதவம் செய்து வாரா ஆண்டவனை நீ 12 வருடமாக தவம் இருந்து ஆண்டவன் கேட்கிறார் தவத்துக்கு மனம் இறங்கி வரம் கொடுப்பது ஆண்டவனின் வேலை சிவபெருமானின் வேலை எப்பா 7 பாலர்களும் நீங்க எதற்காக தவம் இருந்தீர்கள் உனக்கு என்ன வர வேண்டும் நீங்க என்ன கேட்டாலும் தாரேன்பா உங்களுக்கு என்ன வேணும் எங்களுக்கு என்ன வர வேணும் தெரியுமா என்ன சுவாமி 7 கடலுக்கு அப்பால் இரும்பாலே கோட்டை கட்டி வாழணும் 7 கடலுக்கு அப்பால் 7 கடலுக்கு அப்பால் இரும்பால கோட்டை காக்கா அது மட்டும் போதாது சரி. ஒருத்தன் வந்து என் கையை அறுத்தாம்னு வச்சுக்க சரி. சந்தோஷப்படுவல்ல கண்டிப்பா கை அறுத்தா கை மலைக்கணும் நீ அடுத்த ஊர்ல இப்படி ஆடணும்லதா நான் ஏன் சந்தோஷப்பட போறேன்னு சொல்லு பாத்தியா நீ வந்து எங்களுக்கு வந்து தங்க முட்டை விடுத வாத்து அப்படிலாம் என்ன முட்டையா தங்க முட்டை விடுத வாத்து தங்க முட்டை விடணுமா நான் ஆமா நீ வந்து யாமனி கேளு போன மாசம் வில்லடிக்கே கூட்டு போல வீட்லயே உட்கார வச்சுட்டேன் சரி நான் கார் ஓட்ட போயிட்டேன் எனக்கு ஒரு பொழப்பு இருந்து போச்சு என் மாமா பாரு வீட்டுல சும்மா இருந்தா அவன் பொண்டாட்டி குளுக்காரன் கூட்டிட்டு ஓடி போயிட்டான் ஐயோ குழு கட்ட துட்டு இல்லையா குளுக்கட்ட இது இல்ல பொண்டாட்டி இருந்துக்கிடுவாங்களா
அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஐயோ குடும்பம் நம்ம வீட்டுல வாழை குச்சிலு அங்க ஏசிலாம். ஓ அதனால சந்தோஷமா அங்கே இருந்துக்கிட்டாளா? போய் 3 மாசம் ஆச்சு. சரி 3 மாசமா கட்ட முடியல. 3 மாசமா கட்ட முடியல. நேத்தான் போன் போடுதா என்னன்னு என்னங்க அப்பா பறிங்க அம்மாடி அப்பாவை புரியுங்களா? சந்தோஷம் தான் கொடுத்து வச்ச பண்ணி நீ என்ன பண்ணு தங்க முட்டை விடுதுங்கிறல்ல சரி இந்த ஐயாவோட பிறந்த நாள் அங்க வச்சு அறுத்து எல்லா முட்டையும் வாயில அடி. நீ வந்து அப்படி கிடையாது, என்ன? ஒவ்வொரு முட்டையா விடுவியா. ஒவ்வொரு ஊர்ல இன்னைக்கு ஒரு ஊர்ல நாளைக்கு ஒரு ஊர்ல பேர் பக்கம்லாம் சத்தியா சத்தியா சத்தியான்னு ஒவ்வொரு ஊர்லயா முட்டை விடுவியான். சரி நாங்க ஒவ்வொன்றா நாளைக்கு வரும் நம்ம காரு அது ஒன்றும் 5 வருஷம் கிடையாது. ஐயையோ. ஒவ்வொரு முட்டையா விட்டு லாஸ்ட்ல ஒரு 5 வருஷம் கழிச்சு 5 வருஷம் உன் சக்கையை பூரா புளிஞ்சி நீ நாளைக்கு உன் வீட்டுக்கு வாக்கப்பட்டு போகும்போது அது கூட இது இருக்காதியா எனக்கு அப்போ பவுன்னு போக வேண்டியது நிப்பானே ஒருத்தன் ஆன மாதிரி ஏய் வா அப்படிமா விறுவிறுன்னு போய் ஏறி போய் நான் அங்க போவேனா அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு 5 வருஷம் சங்கடப்பட்டுக்கோ. ஆக இருப்பதனால ஆண்டவனிடத்திலே வரத்தை கேக்குறான். தலையறுத்தா தலை முளைக்கணும், கால் அறுத்தா கால் முளைக்கணும், இப்பேற்பட்ட வரத்தை கேக்குறான். இப்படிப்பட்ட வரத்தை கேக்குறான். இங்க இருந்து நாங்க அங்க போறதற்கு எங்களுக்கு ஒரு தேர் அமைத்து தர வேண்டும். தேர் அமைத்து தர வேண்டும். ஆண்டவனும் தேர் அமைத்து கொடுத்தாரு. தேர்ல ஏறி ஸ்ட்ரைட் அங்க போனானா கிடையாது. கைலாசத்தை சுத்தி பார்க்கணும் என்று சுத்தி பார்க்கும் பொழுது வடக்கு கோட்டை வாசல்ல பார்வதி அம்மா பார்த்தா. எப்பா பாலர்களே கைலாசம் வந்திருக்கீங்களே, விவரம் என்ன? நாங்களும் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்தில் தவம் இருந்து வரத்தை வாங்க வந்திருக்கிறோம். சிவபெருமானிடத்தில் வரத்தை வாங்கின சரிதான். இந்த பார்வதி உங்க 7 பேருக்கு ஒரு வரம் தரலாம்னு இருக்கிறேன். போடி பெண்ணே, ஒரு லேடிஸ் எங்களுக்கு வரம் தந்து அது உழைக்கவா? ஒரு பெண் கையால நாங்க வரத்தை வாங்கி அதை வச்சு வாழவா? போடி லிஸ்ட்லயே கிடையாது. டி என்று அழைத்தான் பார்வதியை. ஓ டி என்று அழைக்கின்றான் பார்வதி. உடனே பார்வதி அம்மா கோபத்திலே உனக்கு பெண்ணால தாண்டா அழிவு சரி அப்படின்னு சொல்லி பார்வதி அம்மா சாபத்தை கொடுத்தா. அதான் பெண்களை வந்து பகச்சுக்கிடவே கூடாது. கண்டிப்பா ஏமுடியாலே மனிதன் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இந்திரன் கெட்டதும் பெண்ணால, சந்திரன் கெட்டதும் பெண்ணால, உடுக்கார் கெட்டதும் பெண்ணால, தாளக்காரன் கெட்டதும் பெண்ணால, குடத்துக்காரன் கெட போறதும் சிறுத்தை சிக்கும் சிறுவண்டு சிக்காது போய் எத்தனை நாள் தானே அதுக்கு முன்னே பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க போல. கட்டக்காரன் கெடுவான். அப்ப நேத்து ஒரு பொட்டை பிள்ளை கூட பானாசல குளிச்சிட்டு இருந்தேன். அது தங்கச்சி முக்காடு ஓடுந்தா அவ வெயில் அடிக்கல ஐயா. வெயில் தாங்க முடியல, அதான் முக்காடு போடுதா. அவ அடுத்த வரலையே தங்கச்சி சித்தப்பா மக்கா. பரவாயில்ல. சரி இந்த அம்மா எப்படி ஒரு கண்ணு அதே போல அந்த அம்மாவும் ஒரு கண்ணு, வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே பார்வதி அம்மா கொடுத்த சாபத்தை வாங்கிக் கொண்டு ஆண்டவனிடத்தில் வரங்களை வாங்கிக் கொண்டு 7 கடக்கப்பால் கோட்டை அமைத்து ஆண்டு வருகிறார். ஆமா கோட்டை கட்டி சும்மா இருந்தானா தேவாதி தேவக்களை கொடுமை பண்ணுகிறார். ஆமா கொடுமை எது தாங்க முடியாமல் தேவாதி தேவக்கள் ஆண்டவனிடத்தில் சொன்ன பொழுது சரி ஆண்டவன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? அப்பா தேவாதி தேவக்களை அந்த அதாவது 7 பாலர்களுக்கும் நான் கொடுத்த வரம் ரொம்ப பெரிய வரம். நான் என்னையால வரத்தை கொடுக்க மட்டும் தான் முடியும், அதை அழிக்க முடியாது. அதை அழிப்பதற்கு எனக்கு உத்தரவு கிடையாது. அந்த தார்காசுரனை அழிக்கணும்னு சொன்னா புதியதாக ஒரு பெண்ணை தான் பிறவி செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த அம்மா அழுப்போமா தார்காசுரனை அழிக்க ஆடிட்டு வந்துறோம். இறனி கேப்பா கொடுப்பியா? சரி கொடுக்க முடியாது. அதனாலே ஆண்டவன் தேவாதி தேவக்களிடத்தில் சொன்ன பொழுது சொல்லக்கூடிய நேரத்துல பார்க்கடலே தேவா அமிர்தம் கிடைக்கிறார்கள். ஆமாம்மா ஒவ்வொரு அமிர்தத்திலே ஒவ்வொன்றாக வந்து பிறக்கிறது. அப்படி அமிர்தம் அது கிடைக்கின்ற பொழுது கிடைக்கூடிய நேரத்துல 10வது நல்ல அமிர்தத்திலே 10 நல்ல கரங்களோடு ஆரவாரையம்மா சொருவத்தோடு கோர பல்லா செஞ்சடையா கோழி முட்டை கண்ணழகா வீரப்பல்லா விரிசடையா வீரப்பல்லா விரிசடையா ஏய் விரிதா தலைமுடியா வீரப்பல்லா விரிசடையா அம்மா விரிசடையா விரிது ஆடோ தலைமுடியா. 10வது அமிர்தத்திலே 10 கரத்தோட ஆரவார சொர்வத்தோடு வந்து பிறந்தார். அம்மா நீ 10 கரம் கொண்டதால 10 கரம் கொண்டதாலே ஏனாய பத்திரகாளியம்மா பதிகரம் கொண்டதாலே அம்மா நீ கொண்டதாலே பதிரகாளி ஓம் பெயரே. பிறக்கும் போது 10 கரத்தோட பிறந்த இல்லையா? 10 கைகள் 10 பத்திரகாளி உன் பெயர் என்று சொல்லி ஆண்டவன் பெயர் கொடுத்த பொழுது ஆண்டவா என்னை ஏன் பிறவி செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது ஆண்டவன் சொல்லுகிறார், என்ன காரணம்? 7 கடலுக்கு அப்பால் ஆண்டு வருகிறான் தாரகாசுரன். அந்த தாரகாசுரன் அவனை நீதான் அழிக்க வேண்டும் அம்மா என்று ஆண்டவன் பத்திரகாளி அனுப்பிய பொழுது தாரகாசுரனை சங்காரம் செய்ய உன்னை போல் பத்திரகாளி தான் தேவை ஆமா என்று சொன்ன பொழுது ஆமையா அவ 7வது கடலுக்கு அப்பால் ஏகி வாழமை பத்திரகாளி அந்த தாரகனத்தா வதை முடித்தா தாரகன வதை முடித்தா
அதை மூடித்தார் தாயான பத்திரகாளே. ஏழாவது கடலுக்கு அப்பால் ஆமம்மா ஆண்டு வருகிறானே தாரகாசுரன். தாரகாசூரன் தாயான பத்திரகாளி வந்து தாரகாசுரனை தலையெடுத்து ஆமாவா ஆமையா சம்ஹாரம் செய்துவிட்டு ஆண்டவனிடத்திலே வரங்களை கேட்கிறார். வரங்களை கேட்கின்றா. பிறவி செய்தீர்கள், சரி. நீங்க சொன்னபடிக்கு தாரகாசுரன் நான் சம்ஹாரம் செய்து விட்டேன். என்னோட டூட்டி முடிஞ்சிட்டு. அதனால இனிமே நான் என்ன செய்யணும்? எங்க செய்யணும்? உனக்கென்று ஒரு வரம் தாரே. அங்க படப்புக்கு சோறு பொங்குறாங்க, நீ அங்க போறியா? எங்க யாரு படப்புக்கு சமையல் ஆக்குறாங்க அவருக்கு இல்லையா? அதனால சரி நான் சாப்பிடலாம் ஐயா, தருவாங்க. அதான் கேட்கேன். சோத்து மாடு ஆரம்பத்திலயும் சாப்பாடு இறங்கிட்டு. யார் சொன்னா? இன்னும் ஐயா பிறந்த நாளைக்கு நான் விரதம். அப்ப சிக்கனு வாங்கலையா? ஒரு பிட்டு சாப்பிடுறேன்னு சொல்லட்டும். கேசரி சாப்பிட்டீங்களா? ஒரு பிட்டு சாப்பிடுறேன்னு சொல்லட்டும். 3 நாளா பச்சை தண்ணி பல்ல பாத்துட்டே இருந்திருக்காரு. சாப்பிட முடி சாப்பிடு. சிவகலைக்கு வரமுன்னு சொல்லி என் தாத்தா பிறந்த நாளுக்கு வரமுன்னு சொல்லி பச்சை தண்ணி பல்லுல படல. தாத்தா இல்லையா, அவர் எப்பவுமே பிறந்துட்டாரு. அப்ப பூட்டைய மரம் வரும். இப்படியா? அவர் பாதி சிரிக்காருதா. தாத்தா எனக்கு தாத்தா மரம் தான் வருது. எனக்கு தாத்தா வயசு தான் இருக்கும். அப்படியா? ஆமா. எங்க தாத்தா பார்த்தா அவர் பார்க்க மாட்டான். சரி. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே தாயானவன் பத்திரகாளி ஆண்டவனிடத்தில் வரங்களை வாங்கி கொண்டு அம்மோ முட்டாபுரத்திலே வந்து முப்புறத்து கோட்டை கட்டி ஆமையா முப்புறத்து காளியாக பத்திரகாளி அம்மனாக அந்த முட்டாபுரத்திலே வாழ்ந்து வருகிறாள். ஆமையா பத்திரகாளி அம்மா பிறந்தா போதுமா? பத்திரகாளி அம்மா பிறந்தா போதுமா? நம்மளே சான்றோர்குல மக்களே சத்திரியர்குல மக்களே வளர்த்தது யாரு யாரு யாரு? அதுக்கு ஒரு கதை இருக்கு இல்லையா? ஆமா கண்டிப்பா. அம்மா பிறந்துட்டா நம்ம சான்றோர்குல மக்கள் எப்படி வந்தார்கள், எவ்வளியில் வந்தார்கள், எங்கே இருந்து இப்படி வந்தார்கள் என்று தெரிய வேண்டும் அல்லவா? அதை மக்கள் அறிய வேண்டும் அல்லவா? அதை இருந்து கேட்பார்கள் என்று நினைக்கிறேன் அல்லவா? அப்பப்ப 2 எஞ்சி போறாங்க. அதுதான் சொன்னேன். மேல சொல்லுக்கா. நீ ஆரம்பிக்கும் போதே முன்னாடி உட்கார்ந்திருந்தாலும் ஒண்ணு பாப்பா. அம்மா போவோமா போவோமா அண்ணா அவ பாட்டு கிளம்பி. நிறைய ஹோம்வொர்க் இருக்கு. என்ன வர்க்? மிஸ் ஹோம்வொர்க் நிறைய கொடுத்திருக்காங்க. அத பூரா சால்வ் பண்ணனும்னா இவ்வளவு சீக்கிரமா போனா தான் முடியும். கண்டிப்பா 10 மணிக்கே போய் சால்வ் பண்ணா தான் விடிய விடிய உட்கார்ந்து சால்வ் பண்ண முடியும். ஓ சால்வ் போடணுமா? சால்வ் தமிழ்ல சொல்லு. சொல்யூஷன்யா. ஓ சொல்யூஷன் போடணுமா? பாருங்க சொல்யூஷன்னா என்னது யாருக்கு தெரியும்? சம்ம இது பண்றது. ஓஹோ. அதனால எல்லாரும் இப்பவே சீக்கிரம் போயிட்டாங்க. ஓஹோ. இல்ல இருக்கவங்களுக்குலாம் சம்மு கிடையாது, ஹோம்வொர்க் இல்ல. அதனால தான் உட்கார்ந்திருக்காங்க. போயிட்டு வருவாங்க. வரட்டும். சரி. மேல சொல்லுங்க. தண்ணி குடி கூட மாட்டான். சரி. ஆக இருப்பதனால பத்திரகாளியம்மா முட்டாபுரத்திலே கோட்டை கட்டி இருக்க இவங்களா சால்வ் பண்ணி இப்ப தான் வராங்க. ஆமா. சரி. சான்றோர்குல சத்திரியகுல மக்கள் பிறந்ததற்கு விவரம் என்ன தெரியுமா? காரணம் என்ன அறியணும். ஆதிவள்ளி கைலாசத்திலே ஆண்டவனின் படியிழப்பை பரிசோதித்தாள் பார்வதி. அம்மை உமையவள் பார்வதா தேவியான கணவனை ஒரு மனைவி பரிசோதனை செய்யக்கூடாது. உலகத்துல யாருனாலும் பரிசோதனை செய்யலாம். சந்தேகப்படலாம், வரலாம். அண்ணனை தம்பி பரிசோதிச்சு பார்க்கலாம். தம்பி அண்ணன் சந்தேகப்படலாம். அக்காவை தங்கச்சி படலாம், அண்ணன் தங்கச்சியை படலாம், அக்கா அண்ணனை பட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா உலகத்திலே சந்தேகப்படாத உறவு என்ன உறவா இருக்கணும்? ஒரு கணவன் மனைவி மட்டும் சந்தேகமே படக்கூடாது. நீங்க படுவீங்களா? நாங்களாம் சாடிக்கத்த மூடி. கண்டிப்பா அப்படி சொல்லணும். ஒன்னு தண்ணி கிளத்த ஒன்னு கரை கிளக்கும். அப்படி கீரியும் மாமுமா இருக்க கூடாது. கீசுனும் கிளியுமா இருக்கணும். நகமும் சதையுமா இருக்கணும். மைக்கும் ஜாண்டுமா இருக்கணும். யாமுனு கேளு. சந்தேகப்பட்டாம இருந்து சொன்னா ஒரு வீட்டுல சந்தேகம் மின்வாசல் வந்தா சந்தோஷம் பூரா பின்வாசல் வழியோடி போயிடும். அப்ப பின்வாசல் கட்டாட்டி முட்டிக்கிட்டு கிடக்கும் வீட்டுக்குள்ளே கிடக்கும். சங்கடப்பட்டு போகும் பாத்துக்கோ. அதனால சந்தேகப்படாத. படவே கூடாது. ஆனா இந்த பார்வதி அம்மா கணவனை சந்தேகப்பட்ட காரணத்தாலே போன் போடுவா ஆசையா அந்த நேரம் பார்த்து வேறொருவரும் தொடர்புடன் இருக்கிறாருன்னு சொல்லும். அங்க தொடர்புடன் நின்றோம். இருந்தாலும் இவ என்ன செய்யணும்? உடனே சரி நம்ம ஹஸ்பண்ட் ஏதாவது ஆபீஸ் வேலையா பேசிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கணும். அப்படின்னு விட்டுறணும். இவ உடனே சந்தேகப்பட்டு தங்கச்சிக்கு போன் போட்டு பாக்க. அவ தங்கச்சி யாரு? கொழுந்தியா. அவளுக்கும் அந்த நேரம் மூதேவி அவளா சும்மா இருக்க கூட அவளும் அங்க வேற ஒருவரும் தொடர்பு இருக்கணும். இவ உடனே என்ன நினைக்கா? அன்னைக்கு நம்ம பேச விட்டு தப்பா போச்சு. அன்னைக்கு தெரியாத நம்ம நம்பர் வாங்கி கொடுத்து அன்னைக்கு 2 பேரும் டீலிங் ஆயிட்டானே இவ சந்தேகப்படும். கனெக்ஷன் ஆயிட்டு இல்ல. அதுதான் ஆகவே கூடாது. சரி. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே பகவானை பரிசோதித்த பார்வதிக்கு ஆண்டவன் தண்டனை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? ஏய் பார்வதி, கணவனை பரிசோதித்த காரணத்தினால பம்பையாற்றங்கரையிலே போய் அதாவது ஒரு நந்தவன தோட்டம் உண்டு பண்ணி பகவானுக்கு 12 வருடம் பாத பணிவிடை செய்யணும் என்று சொல்லி ஆண்டவனின் வார்த்தை கேட்டு பகவான் என்ன சாபம் கொடுக்கிறாரு? நீராறு 12 வருட காலம் இந்த பகவானுக்கு நீ பாத பணிவிடைகளை செய்யணும். 12 வருஷம் கணவனை சந்தேகப்பட்ட காரணத்துக்கு. அப்படி இப்போ எல்லா வீட்லயும் அப்படி இருந்தா கூட சொன்னா இவ்வளவு அழகா இருக்கும். நல்லா இருக்கும். சரி. அதனாலே ஆண்டவனின் வார்த்தை கேட்ட பார்வதி எங்க வருகிறாள் தெரியுமா? எங்குமா வருகின்றா? கைலாசம் தான் கடந்து கருணை சங்கிலி பாலம் விட்டாள். மெய்பாலம் நேருக்கெல்லாம் ஒரு சுனையா. இருட்டு நாட்டு கடல் விட்டு ஏக போக பட்டேனமா. ஓசராச நாடு விட்டு புகழ் வேறிய பட்டேனமா. ஆதி சக்தி பார்வதியோ பார்வதியோ எங்கே ஏகி வாரா. ஆதி சக்தி பார்வதியா எங்கே ஏகி வாரா. ஆண்டவனை பிரிந்து தவம் இருக்க வேண்டும் என்று பம்பை
அதாவது என்ன இந்த பூலோகத்திலே வந்து வந்து 3 பாலர்களை நினைத்தாள். ஆமா, கட்டக்காரங்க, தாளக்காரன், உடுக்காரன். ஊருக்கு தோலையில படையா? சரி, வேண்டாம். நாங்களாம் நீங்கள ஒரு ஆலமரம், நாங்களாம் ஒரு குருவி. குருவி களைய கூடாதியா? ஆலமரத்துல கூடு கட்டி வச்சிருக்கோம் உங்களுக்கு. இந்த மரத்துல பழம் சரியில்லைன்னா அடுத்த மரத்துக்கு தாவும். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? டேஸ்டா இருக்கும் அங்கதான். நீங்க அப்படி இல்ல, தாவுனா உங்களை ஆலமரம் அடி வேறட்ட கேட்டுக்கங்க என்ன வரும்னு. சரி, ஆமா, ஆணி வேற அங்க இருக்குயா. நாங்களா இலைகள். இது உட்காரும். நாங்களாம் இலைகள். சரி, ஆலமரம் வேற அங்க. இப்ப கண்ணாடி இலை இருந்தா தானே கிளை வரும், கிளை இருந்தா தானே பூ வரும், பூ இருந்தா தானே பிஞ்சு வரும். முத வேற இருந்தா தான் மரமே வரும். வேற இருந்தா தான் மரமே வரும். அதனால இப்ப கண்ணாடி போட்டு ஒருத்தர் வர்றாரு, அங்க போய் கட்டு. வேறு பழைய மாதிரி இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் ஒக்கி ஒக்கி. அதனாலதான் கிளைய பாக்கு. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். Oh my God. சரி, அதன ஆமாக்கா. இவ்வளவு கருத்து உள்ள வச்சிருக்கீங்களா? எல்லாம் இருக்குல்ல. அப்ப பார்த்தால் பார்வதி 3 பாலர்களை நினைத்தாள். யாரெல்லாம்? வீரபுத்திரன், சரி, விநாயக பெருமான். இந்த மரமே உண்டா? கிடையாதா? எதுக்கு? சரி, முருகப்பெருமான். அந்த நந்தவன தோட்டத்துக்கு காவலுக்கு வேணும்னா கூட்டி போத்தா? இல்ல, வேண்டாம். சரி, 3 பாலர்கள் நினைத்த உடனே அம்மா நினைக்கிறாள் என்று 3 பேரும் வந்தார்கள். வீரபுத்திரன் என்ன செய்கிறார் என்ன தெரியுமா? செய்கின்ற தாய்? செடியை வெட்டி வேலியாக அமைத்து ஓ, கொடுத்தார். முள் செடிகளை வெட்டி வேலியாக அமைத்துறான் வீரபுத்திரன். விநாயக பெருமான் வலது கொம்புடைத்து உழவு செய்கிறார். வலது தந்தத்தை உடைத்து உழவு செய்து கொடுக்கிறார். முருகப்பெருமான் அவருக்கு ஏத்த வேலை. பூச்செடி நட்டி, அவர் பூவை நட்டி தண்ணி பாய்த்து, நந்தவன தோட்டம்னா தோட்டம் அப்படி ஒரு அழகு. பார்க்கவே 16,000 கண்ணு வெறும் அந்த நந்தவன தோட்டத்தை கண்ணால் பார்ப்பதற்கு. பக்கத்துல ஒரு கங்கை ஒன்று இருக்கிறது. ஆமா, கங்கை நதியா அப்படி இருக்கிறது. நந்தவன தோட்டமும் இருக்கிறது. சரி, இந்த ஆதிசக்தி பார்வதிக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலைம்மா? விடிய காலம் 5 மணி நேரத்திலே ஆமம்மா குளித்து நீராடி கோலவர்ண பட்டு உடுத்தி, பட்டு உடுத்தி அந்த செவ்வரளி பூக்களை பறித்து ஆண்டவனுக்கு பூஜை செய்யணும். ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானே அடிபணிந்து நிற்பதுதான் பார்வதா தேவிக்கு 12 வருஷ வேலை. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருடம் செய்யணும். சரி, ஆனா இந்த பார்வதி 10 வருடம் அழகா பகவானுக்கு செய்து வந்தா. 10 வருஷம் கணவனை கடவுளா நினைச்சு அழகான முறையில பண்ணுகிறா. ஆனா இன்னும் 2 வருடம் செய்யணும். சரி, அப்படி செய்வதற்குள்ள ஆமம்மா அந்த நந்தவன தோட்டத்திற்கு நந்தவன தோட்டத்திற்கு கொள்ளாத காலமது காலமது சொல்லாமல் வருவோதையா பொல்லாத காலமது காலமது சொல்லாம வருவோதையா. அந்த நந்தவன தோட்டத்திற்கு கொள்ளாத காலமது சொல்லாம வருவோதையா. தெய்வலோக பெண்கள் எல்லாம் சப்த கண்ணி 7 பேரும் அந்த நல்ல நடை நடந்து நடை நடந்து நடை நடந்து ஆசார கைகள் வீசி கைகள் வீசி கைகள் வீசி தாயே அண்ணன் நல்ல நடை நடந்து ஆவே ஆசார கையை வீசி கைகள் வீசி கைகள் வீசி அரரன குமுக்கா பார்வதியானவள் செய்து கொண்டிருக்கும் போது நந்தவன தோட்டத்திற்கு பொல்லாத காலம் சொல்லாமல் வருகிறது. பொல்லாத காலம் சொல்லாம யார் வந்துச்சு? எங்க இருந்து வருகிறது? அண்ணா இருந்து வருகிறது. தெய்வலோக பெண்கள் சப்த கன்னிமார்கள் 7 ஓ, பேர்கள். சப்த கன்னி 7 பெண்கள். சப்தன்னு சொன்னா என்ன? 7. அதெல்லாம் தெரிஞ்சா நான் ஏன் உன் கூட வில்லுப்பாட்டுக்கு வரேன்? ஒரு 4 கிளவியை போட்டு வில்லுக்கு தனி செட் தனி செட் ஆரம்பிச்சிட்டு போயிருவேன். செட்டு தனி செட் ஆரம்பிச்சு எத்தனை ஆச்சி இருக்காங்க? ஒரு 2 குரூப் சேலை எடுத்து கொடுத்து உட்கார வச்சுக்கிட்டியா? அது கூட்டு போற பிரச்சனை இல்லையே. நான் காக்கான்னா அவன் நோக்காம்பா, நான் சல்லடன்னா அவன் தொப்பியும்பா, நான் சொடல வந்தாருன்னா சொடல போயிட்டாரும்பா. அந்த பாட்டி நினைக்காங்க, என்ன நினைக்காங்க? வீட்டுல மருமா தும்பு தாங்க மாட்டோம் இங்க வந்தேன். சரி, நம்மள சொல்லதான் பாரு. ஐயோ, உன் வீட்டுக்கு போனா மருமா தும்பு இங்க வந்தா வில்லுக்காரி தும்போம். வா நான் வில்லு பாக்க மருமாங்க. ஓ, அங்க மரம் அது சும்மா தாங்க மாட்டோம் இங்க வந்தேன். வீட்டுல இருந்து என்னத்தை தான் ஜாதிக்க ஒரே தூக்கம் தான். என் புடிச்ச கூட கொஞ்ச நேரம் இருக்க கூடாது. தட்டு மட்டும் திங்க வேண்டியது, விருஷம் மாம்பா தூங்க வேண்டியது. ஓ, மாமியார பார்த்து சொல்லுதலோ மருமவா. இந்த நாடகத்தை பார்த்து கெட்டு போறது இதுதானே. ஓ, அதான் சீரியல் எல்லாம் எப்படி மாமியாட்ட சண்டை இழுக்கலாம், எப்படி மருமவட்ட சண்டை இழுக்கலாம். என்னமோ இப்போ கொஞ்சம் மாறுது தான் காலம். அதுவும் வயசு பெண்கள் வந்து சீரியல் பார்க்க போக மாட்டேங்காங்க. இப்போ பாரு, அவளும் சீரியல் பார்க்க போயிட்டான்னு வெச்சுக்கோ, வருங்கால சந்ததி அதுக்கு மேல இருக்கும். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்னா மாமனார் பேரை வச்சுக்கிடுவா. மாமனார் மேல ஏதாவது ஒரு கோபம் இருக்கும். அந்த நேரம் பார்க்க பிள்ளை சேட்டையே பண்ணிருக்க மாட்டான். ஒரு கத்துவா பாரு, சுப்பிரமணியங்க வா மாமா உங்கள் இல்ல மாமா, பிள்ளை சேட்டை பண்ணதான் பாருங்க. அப்படி வச்சுக்கிட்டாளா? அப்படிம்பா. இது நல்ல சாக்கு போக்கா இருக்கு. பெண் குழந்தையா இருக்கட்டும், மாமியாக்காரி இருக்கா பாரு. ஓ, மாமியா பேரு ஏ வள்ளியம்மா, ஏ முனியம்ங்க வாடா அப்படிம்பா. அத்தத்த உங்கள என் பிள்ளை பாருங்க, மூக்கு சளி சிந்துது, அந்த அதுக்கு தான் அவனை கூப்பிட்டேன். அப்படிம்பா. மூக்குல இன்னொருங்க சளி வருங்க.
அதுதான் இங்க வாங்க உங்களை இல்ல அதான் சொல்லியிருக்கான் பாத்துக்கோ. என்னய்யா சாரவளை பார்த்து குருத்தோலை சிரிச்சுதான். ஓ அப்படி சிரிச்சிருக்கு. பின்னால ஒரு ஓலை வரும்னு நினைச்சு பார்த்ததா? கிடையாது கிடையாது, நம்மளுக்கும் ஒரு நாள் அந்த நிலைமை தானே. அது நினைக்கலையே, நினைக்க மாட்டேங்கல. அதனால பெண் குழந்தை பிறந்தா மாமியா பேரை வைக்கணும். நாளா எனக்கு பெண் குழந்தை பிறந்த எங்க தங்கச்சி பேரை தான் வைப்பேன். எவ்வளவு பாசம் ஐயா. பாசத்தெல்லாம் பார்க்கத்தானே போறேன். சரி சத்தியா இங்க வாமா அப்படி கூப்பிடு. அப்படிம்பா அதுக்குள்ள இன்னும் துரத்தாம இருந்தா சரியா? சந்தோஷம். முட்டை விடுத மாத்து முட்டை விடுத வாத்தாவே இருந்தா சரிதான். இருக்கும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே உங்களுக்கு எப்போதுமே இந்த அருள் இருக்கும். சரி சரி ஆமா. அப்படி அப்போ நான் பார்த்தாள் பார்வதியானவள் செய்து கொண்டிருக்க அந்த சப்தகன்னி 7 பெண்களும் சப்தகன்னி 7 பேர்களும் சரி தெய்வலோகத்துல இருந்து அப்படியே கால் நடையா வருகிறான். நடந்தே வார 7 பேர் ஒண்ணுக்கு ஒருத்தி. ஆமா சரி. அப்படி வந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த கங்கையை பார்த்தா பெண்களுக்கு சரி பூனாலும் ரொம்ப பிடிக்கும். ஆமா தண்ணீரை கண்டாலும் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பூனா ரொம்ப பிடிக்கும். என்ன பூ? குஷ்பு. சரத்குமார் படத்துல நாட்டாம படத்துல ஒரு வேளை குஷ்பு. ஆமா அவன ரொம்ப பிடிக்கும். இவனுக்கும் பிடிக்கும்ங்க. என்ன பூ? என்ன பூ உனக்கு பிடிக்கும்? அன்புங்க. அவனுக்கு இடுப்புங்க. அன்பு பிடிக்கும். அன்பு பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். என்ன பூ? சரி பரவாயில்ல தண்ணி எனக்கு கிரேட். செருப்பு காலம் இவனுக்கு என்னது கம்பு பிடிக்கும். ஐயோ கொடுமை கடை ஏடா மாட்டான் இது வேறயா? சரி அது ஒரு பூ தானே இந்த கம்பு. அதான் அப்போ பார்த்தார்கள். ஆமாம்மா. சப்தகன்னி 7 பேரும் தண்ணீரை கண்ட உடனே தண்ணீரை பார்த்தா ஏப்பா ஏமடி கேளு. ஏட்டி மகேஸ்வரி, ஏ வைஷ்ணவி, ஏ வராகி ஒருத்தையும் சத்த கொடுக்க மாட்டான். எல்லாம் டிவோர்ஸ் ஆயிடுது. எல்லாம் ஏமடி கேளு. மௌனம் வருதோம் இன்னைக்கு. காமராஜர் பிறந்த நாளைக்கு இன்னைக்கு மௌனம் வருதோம். சரி ரைட். சரி ஆகட்டும். அப்ப 7 பேரும் உள்ள இறங்குனா பாரு. அவ சும்மா குளிச்சாலும் கூட பரவாயில்லை. ஏத்த பெண்ணா பிறந்தவளுக்கு எப்படி தாய் சும்மா குளிக்க முடியும்? பெண்களுக்கு மஞ்சள் தேய்ச்சு குளிக்க. மஞ்சள் உரசுதான். அது அந்த தண்ணியோட தண்ணீரா கலந்து மஞ்ச வாட அடிக்கி. மீச முளைச்சிட கூடாது பாரு. அது ராவணா தான் எடுத்து முளைக்கி. அப்படி அனுபவமா பேசிங்களா எப்படி? அவ காலு கையெல்லாம் தடவி குளிச்சிருதா. உங்க அத்தை என்ன மானம் கட்ட மாமியா மஞ்சள் தேய்ச்சி குடிக்கையில என்ன கட்ட மரமா எட்டி எட்டி பார்த்தாங்க. எட்டி பாப்பா நம்ம தான். அதெல்லாம் முடிஞ்சு போச்சியா? நம்ம சீசன் முடி ஓல்ட் ஆயிட்டங்க. அதனால இந்த தண்ணீருக்குள்ள மஞ்சளை தேய்ச்சு குளிச்சா. அவ ஷாம்பு பாக்கெட் சீவக்க பாக்கெட்லாம் அங்கங்க போட்டாச்சு. சரி இந்த பூக்களை பறிச்சு தலையில வச்சாலும் அது கிடையாது. அப்படி கிடையாது. அந்த காம்போட முறிச்சு மொட்டோட முறிச்சு இந்த பண்ணி உருமும் பாரு பூஞ்செடிக்குள்ள போய் ஆமா அந்த மாதிரி உருமி போட்டுருக்கா. நந்தவன தோட்டத்தையே நாசமா ஆக்கி போட்டு விட்டா. அந்த நந்தவன தோட்டத்துக்கே பாலாயி கிடக்குதம்மா. அவ போட்டுட்டு கிளம்பிட்டா. மறுநாள் வந்து பார்வதி பூஜை செய்யணும்னு வந்து பாக்குறா. ஐயோ நான் பகவானுக்கு செய்யக்கூடிய இந்த பூஜையிலே ஆமையா இப்படி பழுது காலம் வந்ததென்ன? அந்த பழுது காலம் வந்ததென்ன? ஆண்டவனுக்கு செய்யக்கூடிய பூஜையிலே இப்படி ஒரு அட்டழியம் நடந்திருக்கு. நான் யாருகிட்ட போய் சொல்ல? அந்த சிவனுக்கு செய்யக்கூடிய பூஜை இப்படி சீரழிஞ்சு போறதுக்கு காரணம் என்ன? அதாவது ஒரு பெண்களுக்கு அவ பிறந்த வீட்டுல ஏதாவது எங்க ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி. ஆமா அவ பூந்த வீட்டுல ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா சரி பிறந்த வீட்டை தான் நினைக்கணும். ஓ பெண்ணா பிறந்தவளுக்கு பூந்த வீட்டுல கஷ்டம் வந்தாதான் பிறந்த வீட்டை நினைக்கணுமா? இங்க இருந்து மெட்ராஸ்ல கஷ்டம் வருதுன்னா எப்படி நினைக்க முடியும்? போன் போட்டு சொல்லணும். ட்ரெயின் ஏறி வந்துருவாங்க. அண்ணே அண்ணே மூக்க சீந்தணும். அங்கனக்குள்ள அடக்கலத்துக்கு வீடு இல்லையா? அடக்கலத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரண்ட போனோம்னா அடக்கலம் கொடுக்க தானே. தூரத்துல இருந்தா பக்கத்துல பாத்துக்கிட வேண்டியது. அது நல்லா இருக்கும். சரி அப்ப இந்த பார்வதி அண்ணவளுக்கு யார் அண்ணே? என் பெருமாள் நாராயணன் கோபால கண்ணன். ஆமா சரி சூஸ்திர அவதாரி. சூஸ்பரி அவதாரி. சூஸ்திர அவதாரி. பார்வதி அம்மாளுக்கு அண்ணன் வாச்சபடி இன்னும் இந்த உலகத்துல யாருக்குமே வாய்க்கலையாம். ஆனா நான் அப்படி சொல்லவே மாட்டேயா. ஏன்னா தங்கம் கூட தரம் குறைஞ்சாலும் குறையுமே தவிர இந்த மனசு எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த அன்னை மனசு என்னைக்குமே குறையாது. அப்படி சொல்லுக்கா அப்படின்னு சொல்லணும்னு ஆசைதான். ஆனா நல்ல பாம்புட்ட குடி இருக்கிறது ஒண்ணு, இவங்கிட்ட குடி இருக்கிறது ஒண்ணு ஆக இருப்பதனால இந்த பார்வதியானவள் நினைக்கிறா பகவானுக்கு செய்யக்கூடிய இந்த பூஜையில் இப்படி பழுதுகாலம் வந்துட்டு வரும்போதே சொல்லுதானே ஒழுங்கா கார்ல இல்லைன்னா என் முன்னால அப்ப பலூன் இருக்குங்க. பலூன் அன்னைக்கு சொல்லலாம் பாரு. பலூன் பலூன் இருக்கு நான் அமைக்கி விட்டுறேன் தப்பிச்சுடுவோங்க. அப்ப என்ன இருக்கு விட்ட அப்ப பார்த்தாள் பார்வதி. பார்வதா தேவியானவள் இங்க வந்து கல்வனை பிடிக்கணும்னு சொன்னா நம்ம அண்ணன் கண்ணனால மட்டும் தான் முடியும். கண்ணன் ஒரு களவாணி தான். களவாணி ஏன்னா ஆயிரவாடி பட்டணத்துல அவரும் களவு செய்தவர். அவர் செய்யாத லீலைகள் கிடையாது. கல்லனை பிடிக்கணும்னா ஒரு கல்லன் ஒத்துழைச்சத்தான் முடியும். தனியா முடியும். கல்லன் பெருசா காப்பான் பெருசான்னு பார்த்தா கல்லன் தந்தாயி பெருசு. முல்லை முள்ளால தான் எடுக்கணும். ஆமோ ஆமையா. அப்ப பார்வதி அண்ணன் நினைக்கிறா. சரி எப்படி நினைக்கிறாள் தெரியுமா? எப்படியம்மா தன் அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனை நினைக்கின்றா? ஏ அண்ணா அண்ணா கோபாலா கோபாலா அண்ணா அண்ணா கோபாலா கோபாலா வாடி மாய கண்ணா மாய கண்ணா என்ன கள்ளி மரவதிலே அந்த கருங்கல்லு சோலையிலே நான் கரும்பா வளர்ந்த மகா இப்படி கஷ்டத்துக்கு ஆளானே அந்த வேலி நல்ல நிழலடியிலே ஒரு வெம்ப
கள்ளி மரவுல கருங்கல்லு சோலையில ஆமண்ணோ என்ன கரும்பா வளர்த்திய அண்ணா சீம துறைய இப்படி நான் கஷ்டத்துக்கு ஆளானே வேலிய நிழலில அந்த வெம்பலனு பொட்டலில என்ன வேம்பா வளர்த்திய அண்ணா இப்படி நான் வேதனைக்கு ஆளானே உன் கூட பிறக்கணுமா இந்த சண்டாளி கூட்டுப்பால் உண்ணணுமா உன் கூட ஒன்னா பிறக்கணுமா ஒரு தாய்ப்பால் அருந்தணுமா இது கண்ணனை நினைச்சு பார்வதி சொல்லுதாளா இல்ல சத்யாவை நினைச்சு செல்வினை சொல்லுதாளான்னு தெரியலையே நான் ஒண்ணு சொல்லுதையா அதான் நினைச்சேன் எனக்கு புரியுதுல எனக்கு நாலேஜ் இருக்குல்ல நீ உலக நாயகம்ல சொல்ல முடியுமா ஐயா அந்த அம்மா அப்படிதான் ஃபீல் பண்றாங்க நான் கூட பிறக்கணுமா அப்படி சொல்றாங்க சொல்ல மாட்டேன் எனக்குலாம் எங்க அண்ணன் இருக்கடா அயோத்தியே நம்பிட்டேன் சரி ஆக இருப்பதனால எனக்கு கார்ல வரும்போது தெரியுதுல அவங்க கூறுவாடு பையப்பா தூக்கி போடுது சரி அப்படிதானே இருக்கு அப்ப பார்வதி எங்க இருந்து அழைச்சாலும் சரி சரி ரத்த பாசமா இருந்தா சரி இப்ப நான் இங்க இருந்து அழுதாலும் நீ ஊருக்கு போனாலும் உனக்கு கேக்குமா நினைச்சுக்கிட்டே நீ வாட்டு அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான் விடிய ஆமா என்ன சொல்லிட்டேனே அப்ப பார்வதி அழுத பொழுது திருப்பார்கடலில் இருக்கும் அண்ணனுக்கு கேட்டது பெருமாளுக்கு கேக்குறது அண்ணன் விடுவாரா அண்ணனுக்கு தங்கச்சிக்கு ஒரு தங்கச்சிக்கு ஒரு ஆபத்துன்னு அண்ணன் தான் துடிக்கணும் எங்க வருகிறார் எங்க வருகின்றார் பார்கடல் தான் கடந்து திருமாலும் ஏகி வாரா பார்கடல் தான் கடந்து பச்சமாலும் ஏகி வாரா நச்சரவில் பள்ளி கொண்ட ஆராயுனே பறந்து வாரா நச்சரவில் பள்ளி கொண்ட ஆராயுனே கடலில் இருக்கும் கண்ணம் பார்த்தார் பார்வதியை தேடி நந்தவன தோட்டத்துல வந்து பாக்குறாரு பார்வதி முகம் செந்தாமரை பூ போல இருக்கக்கூடிய முகம் சீரழிந்து போயிருக்கிறது வாடாத முகங்கள் எல்லாம் வாடி போயிருக்குது பார்வதி எம்மா பார்வதி அண்ணன் அழைச்சிய விவரம் என்ன தங்கத்துல எல்லாம் குறைய வைக்கல போல நான் பூவோட இருக்கணுமா பொட்டோடு இருக்கணுமா செய் ஒரு கவியதான் ஆயிட்டு வரணும் இதுல ஊரு குளிக்கவும் மாட்டான் எப்படிதான் தடுமா முடிக்க தெரியும் அதானே எல்லா ஊர்லயும் ஆத்தாவே ஆட்டப்பந்து அடிக்கும்போது குளிக்க வச்சிருந்தால அதான் குளிக்க முடியல கும்மி பாட்டு அடிக்கும்போது கும்மி பாட்டு அடிக்கும்போது ஏச்சி யாரே உங்க கிட்ட குறுகுறுன்னு வாங்க அவரு மார்க்கண்ணே எங்க ஒழுங்கா கட்டல பாப்பா இப்ப தெரிதா பெண்கள் கஷ்டமா பொங்கல் கஷ்டமா அப்ப நீ அவங்களா அப்ப பார்வதியை தேடி கண்ணை வந்து கேட்ட பொழுது பார்வதி சொல்லுகிறா அவ சும்மா தான் இருந்தா அவள் நேரம் நல்லா தான் இருந்தா அண்ணன் அங்க இருந்து வரதை பார்த்துட்டு ஒரு பெண்ணா பிறந்தவ புகுந்த வீட்டு கஷ்டத்தை பிறந்த வீட்டுல சொல்லக்கூடாது பிறந்த வீட்டுல உள்ள புதுமையை புகுந்த வீட்டுல போய் சொல்லக்கூடாது அப்படி சொல்லாம இருந்தான்னு சொல்றா இல்லறமும் நல்லறமாக அமையும் நடக்கலாம் அப்படித்தானே இருக்கு அப்படி கிடையாது புகுந்த வீட்டுல உள்ள கஷ்டத்தை உடனே போன அடிச்சிரு அம்மா என் புருஷன் நீ அங்க கூட்டு போக மாட்டேங்க எனக்கு இது சாப்பிட வாங்கி தர மாட்டேங்க எனக்கு ட்ரெஸ் எடுத்து தர மாட்டேங்க பேண்ட் போட்டு அலைய சொல்ல மாட்டேங்க அவ எந்த நேரம் பார்த்து அவன் என்ன பேண்ட் போட சொல்லுவான் அவன் வந்து சேலை கட்டி அலைய சொல்லுவான் ஆனா இந்த அம்மா ரெண்டு காலையும் பாவடை கட்டி விட்டு தான் அலைவேங்க அப்புறம் என்ன பேரு பக்கிலாவா பட்டியல இல்ல ரெண்டு காலையும் பாவடை பழசோ பியாகி தான் ரெண்டு காலையும் பாவடை மாதிரி கட்டிட்டு அலைதான் அதைத்தான் போடுங்க அது வேண்டாம் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடுது அம்மிட்ட புருஷன் வீட்டுல வந்து அப்பதான் சாப்பிட்டு போவோம் எங்க அப்பா என்ன லீவ் அன்னைக்கு இங்க கூட்டு போவோம் எங்க அண்ணன் இருக்கானே எங்க அண்ணன் திருச்செந்தூர் முருகன் கோயில கூட்டு போய் ஒரு வாரம் உட்கார வைப்பான் எங்க அப்பா குலசையில போய் சாமியார கூட்டு போவாரு அப்படின்னு சொல்லக்கூடாது இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாது ஆனா பார்வதிக்கு பார்த்தா என்ன அண்ணன் அழைச்ச உடனே சொல்லுகிறா என்ன சொல்லுகிறா ஆண்டவனை பரிசோதனை செய்தேன் அண்ணா இந்த மாகாணம் பரிசோதனை செய்யணும் ஆண்டவன் எனக்கு 12 வருடம் பாத பணிவிடை செய்யணும் ஒரு சரி சாபத்தை கொடுத்தாரு நானும் செய்து கொண்டிருந்தேன் நல்லபடியா செஞ்சியா 10 வருடம் அழகாக செஞ்சேன் சரி நந்தவன தோட்டத்தை இப்படி நாசமா ஆக்கி போட்டுருக்கா யாருன்னு தெரியல அண்ணா நந்தவன தோட்டமே பால் அடைஞ்சு கிடக்குது அண்ணா இங்கே வந்த கல்வனை பிடிக்கணுமானால் கண்ணனால மட்டுமே முடியும் அல்லவா ஆமோ அம்மண்ணா அப்படின்னு சொன்ன உடனே சரி பார்வதி அண்ணன் இருக்கும்ல நீ பயப்படாத கவலைப்படாத நோ ஃபீலிங் ஒன்லி பார் கேரிங் ஆமா சரி அப்படினு சொல்லிவிட்டு தங்கை பார்வதிக்கு ஆட்சி தேய்ச்சி ஆறுதலை சொன்னார் ஆமையா அப்படி மரத்து மேல ஏறி உட்கார்ந்திருக்காரு இன்னைக்கு யார் தான் இங்க வாரா பாப்போமே அப்படினு நம்ம பாத்துருவோம் அப்படினு கண்ணன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கண்ணன் என்ன நினைக்காரு ரெண்டுல தான் ஒண்ணத்தோட அப்ப ரெண்டுல நீ ஒண்ணு பார்த்தே பார்க்கணும் சரி அப்படினு
இருக்கும் பொழுது அங்கிருந்து வருகிறா யாரு சப்த கன்னிமார்கள் 7 பேர்களும் வருகிறா. 7 பேரும். அவ 7 பேர் யாரு தெரியுமா? யாரு? கன்னி கற்பழியாத பெண்கள். ஓ, கன்னி கற்பழியாத பெண்கள். சப்த கன்னி கண்டாலே பிடிக்காது. எனக்கும் அவள மாதிரி தான். ஆண்களை கண்டாலே பிடிக்காது. எனக்கு பிடிக்காது. எனக்கும் சேம் நம்ம ரெண்டு சேம் தான். எனக்கும் ஆண்களை கண்டா பிடிக்காது. சப்த கன்னி 7 பேர்களுக்கும் ஆண்களை கண்டா பிடிக்காது. யாரை பிடிக்கும்? யாம்களே அவங்க வந்து தெய்வலோக பெண்கள். தெய்வலோக பெண்கள். ஆமோ அமையா. ஆண்கள் வாட அடிக்க கூடாது. ஆண்கள் வாட கிட்ட போக கூடாது அவங்க. ஆனா அன்றைய தினத்துல அவ நினைக்கிறா அவ 7 பேர் ஒருத்தி மாதிரி ஒரு சிரிச்சிட்டே வரா. கல 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 கலன்னு சந்தோஷம். எக்கா நம்ம அன்னைக்கு போனோமே. ஆமா. ஒரு நந்தவன தோட்டம். எவ்வளவு முடிவெட்ட செலவாடாலும் பிரச்சனை இல்ல. என் சம்சாரத்துக்கு அதே மாதிரி பாப் கட்டிங் வெட்டி விடும். அது Dress வாங்கி கொடுத்துக்க. Dress நல்லா இருக்குல? நல்லா இருக்குனே. எங்க எடுத்தானே கேட்கணும். மாசமா இருக்குமே. அதான் கேக்கேன். அப்ப தான் பாருடா. என்ன சொல்லுங்கன்றா? சப்த கன்னி 7 பேர் அன்னைக்கு நம்ம போனோமே ஒரு நந்தவன தோட்டம். அந்த நந்தவன தோட்டத்துக்கு இன்னைக்கு நம்ம 7 பேரும் போய் குளிப்போம்னு ஆசைப்படுறோம். குளிக்க போமா வாரியாட்டி? அவளுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு. பேராசிட்டமால் மாத்திரை கூட்டி போ. அடமறதா சரிதான். ஏண்டி வாரியாடா? யார லாத்துக்கு போனா அழகா இருக்குமப்பா. அப்படின்னு சொல்லி 7 பேரும் சம்மதித்தா. அதாவது நந்தவன தோட்டத்திற்கு வந்தா. நந்தவன தோட்டத்துக்கு போறப்பா போட்டு 7 பேரும் போட்டோம். அன்னைக்குன்னு பார்த்து அமாவாசை. ஓ, அமாவாசை. அமாவாசைனா எப்படி இருக்கும் உலகம்? அமாவாசைன்னு சொன்னா இருக்கு. நான் ஃபோக்கஸ் கிட்ட இருக்காங்க பாரு, பளிச்சுன்னு இப்படி இருக்கும். நீ கண்ணு குசு நினைக்கியா? அமாவாசைனா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும்பா. ஓ, ஐசி. அமாவாசைனா இருட்டா இருக்கும், நிலா இருக்காது. அதுதான் அமாவாசை. ஆமா. பௌர்ணமினா என்னது? ஓ, நீங்களே கன்ஃபியூஸா இருக்கீங்களா? சரி இருக்கக்கூடிய நாள் அமாவாசை வச்சுக்கூடாது. அது மட்டும் போதும் நமக்கு. சரி, அமாவாசை இருட்டு அன்னைக்கு அவ 7 பேர் வந்தா. அதுல 4வது ஒருத்தி இருக்கா பாத்துக்கோ. அவ சொல்லுதா. என்ன சொல்லுடா? ஏப்ல ஏ நிசா அவள கிடையாது பாரு. நினைப்பு விடாதே. கேளு கதைய கேளு. நேத்து குளிச்சோம் நம்ம 7 பேரும். இன்னைக்கு பாத்துக்கோ அமாவாசை இருட்டு. சரி, நம்ம 7 பேரும் சேர்ந்து இல்லாம குளிப்போமா? ரோஷம் கட்டல ஆர்டர் இல்லாம Dress இல்லாம குளிக்க முடியுமா? இருக்கு பாரு. இருட்டுக்கு உன் முகமே பக்கத்துல இருக்கும்போது தெரிய மாட்டேங்குது. நீ சிரிச்சாதான் இல்ல ஒரு பொம்பளை நிக்கன்னு தெரியுது. இருந்தாலும் வெக்கமான ரோஷம் இருக்காதா? இருட்டுக்குள்ள ஒண்ணும் தெரியாது. Dress இல்லாம குளிப்பாங்க. அப்ப Dress அவுத்து போடுங்க. போட்டாச்சு. எல்லாருக்கும் சம்மதமான கேளு முதல்ல. ஏய் ஒளி வாரியா Dress இல்லாம குளிக்க. நீ மேல அவரு நான் ஊத்திட்டு இதுக்கு மேல எங்க உட்கார். அவுத்தச்சா. அப்ப சப்தக்கன்னி 7 பேரும் வரதா. சரி இருக்கட்டும். சரி, அமாவாசை இருட்டு அன்றைக்கு அவ நினைக்காதாயி பிறந்த மேனியோடு குளிக்கணும்னு நினைக்கிறா. ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா குளிச்சு குடுமா. அந்த காலத்துல பாத்துக்க பெண்கள் குளிக்கிற இடத்துக்கு ஆடவர்கள் வர மாட்டாங்க. அப்ப இந்த காலத்துல பேக்கிட்டா இருக்கு. இந்த காலத்துல இந்த உடுக்காரலாம் அவங்க பொண்டாட்டி தான் கையை பிடிச்சு இழுத்து குளிச்சு ஊத்தி விடுவாங்க. எங்க அத்தைக்கும் எங்க என் பொண்டாட்டிக்கும் ஒரே பத்துக்கும் ஒரே சுடிதார். ஆம், ஒரே சுடிதார். உங்க அத்தைக்கு சுடிதாரா? ஆமா, கேட்டாங்க ஆசைப்பட்டு. நல்லா இருக்கும். மஞ்சள் எடுத்து கொடுத்தேன். நினைச்சு பாக்கேன். ஆமா, மஞ்சள்னு. ஆமா, அழகா இருக்குமே. அவ அடுக்கலையில அடுப்பவுல பார்த்துட்டு சொல்லுங்கலையா. இந்த மஞ்சள் கலர் சுடிதாருக்கும் அந்த பிச்சி பூவுக்கும் எப்படி இருக்கும்? லைஃப் அவ்வளவு அழகா இருப்பாங்க. எங்க அத்தை குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, நான் எட்டி பார்த்தேன். சரி, ஏயா என்ன தாய் வீட்டுக்குள்ள சோறு வைக்குதா? நீ அத்தை குளிக்க எட்டி பார்த்தியோ? அதான். சரி, அப்பதான் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கா. சரி, அதான் பக்கத்து வீட்டுக்காரி சொன்னாலும். என்ன சொன்னா? மானங்கட்ட மாமி அப்ப மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாலும். சரி, என்ன கேட்ட பாருங்க எட்டி பார்த்தாலும். அந்த லிஸ்ட்ல நீங்க தான் இருக்கீங்களா? நம்பர் 1. சரி, ரைட், இருக்கட்டும். இதான் குறுப்பு Dress எடுத்து கொடுக்காத நீங்க கேட்டியா? இப்போ எடுக்க மாட்டேன். இப்போ ஆளுக்கு தனி தனி. இவளுக்கு என் வீட்டுக்கு வெள்ள வெள்ளயா? என்ன கேரளா சேலையா? ஓ, அப்படி சொல்லு. வெள்ளன்னு சொல்லி நீ உயிரோட தான இருக்கன்னு பார்த்தேன். கேரளா சேலை பட்ட. ஓ, கேரளா சேலை. யாமடியாலே இந்த வயசுக்கு அப்புறம் தேவைப்படுதா கேரளா சேலை? ஆளு எப்படி இருப்பாங்க கேட்டியா? எப்படி இருப்பாங்க? கிளியா இருப்பாங்க அத்தை. போலீஸ் மாதிரி. ஆமா, 6 அடி இருக்கும். கண்டிப்பா. நக்குமா மாதிரி இருப்பாங்களா? யார் மாதிரி? நக்குமா. அவ இருக்கா. நஸ்ரியா பாத்திரியா? நஸ்ரியா தெரியுமா ஐயா? நஸ்ரியா மாதிரி இருப்பாவா சம்சாரம். நசிகி புசிக்கி இருப்பா. நசிகி புசிக்கி இருப்பா. என்ன நஸ்ரியாக்கு சொட்ட வாக்கப்பட்டிருக்கான். இவனுக்கு அழகான கீரை வாக்கப்பட்டிருக்காரு. அவ்வளவுதான் வச்சு. நஸ்ரியா கிட்ட நம்ம சொட்டத்தை உனக்கு பாத்துக்கோ. ஓ, நஸ்ரியா லைவ் பார்க்கலாம். வரல காக்காச்சி. வரட்டியா? ஏன் தெரியுமா? நல்லவளை நான் கட்ட மாட்டேன். சரி, நல்லவளை கட்டணும்னு வச்சுக்கோங்க. ரோட்ல போறேன் ஆராயம் போறவனும் பாப்பான். இல்ல ஐயப்பன் பொண்டாட்டி வர நச்சன் இருக்கால. ஐயப்பன் பொண்டாட்டி வர நச்சன் இருக்கான்னு தெருவில் எல்லாரும் பேசுவாங்க. ஆமா, என்னைய பார்க்கையில உன்னைய பார்க்கான்னு வச்சுக்கோ. கண்ணு மாறுகண்ணு. சரி, கண்ணு இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு பைய பார்க்க மாட்டான். ஐயப்பன் பொண்டாட்டி கழிச்சு போட்டவளா இருப்பா போல. ஒருத்தன் கேட்டா பாப்பா ஊத மூஞ்சி மாதிரி இருக்குமா. ஐயோ கொண்டு இருக்குங்க. கொராடி வாய்ப்புச்சா நமக்கு ஏதோ நடக்கு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு கூட்டத்துல யாரும் ஐயப்பங்க சம்சாரம் இருந்தீங்கன்னா கோலி குருடா பேர் ஐயப்பன் வேற ஒண்ணும் கிடையாது. அங்க யாரும் இருக்காங்க. ஆமா, இருக்கட்டுமா. ஏன் மரமே பேர் ஐயப்பன் வேற ஒண்ணும் கிடையாதுக்கா. அதனாலே ஆமாக்கா அவ சப்தக்கன்னி 7 பேரும் பிறந்த பேணியோடு குளிக்க வேண்டும் என்று ஆடைகளை கரையிலே கலட்டி வச்சுட்டு உள்ள இறங்கிட்டா. உல்லாச உலகம் உனக்கு சொந்தம். இந்த Dress எனக்கு பிடிக்கலடி வச்சுக்கடி போடி. அவன் பார்த்தாரு கண்ணே. அடியே கள்ளி, என் தங்கச்சியோட இந்த நந்தவன தோட்டத்தை பாழாக்க வந்தது இவள் தானா? அப்படி என்று அவ 7 பேருக்கும் தெரியாம ஆடைகளை எடுத்து மரத்துல கொண்டு போய் வச்சுட்டாரு.
அவன் அப்படிலாம் நிக்கா. அது மட்டும் வச்சா சும்மா இருக்க கூடாது. என்ன செய்யணும்? வாயுதேவனை வரவழைத்தார், காற்றாக ஏவி விட்டார், வர்ண பகவானை வரவழைத்தார், மழையாக ஏவி விட்டார். காற்றும் மழையும் சேர்ந்து அப்படி ஏத்த காத்தடிச்சா தாங்கிக்கிடலாம், மழை பெஞ்சா தாங்கிக்கிடலாம். ரெண்டும் சேர்ந்து அடிச்சு நடிச்சா இப்படி தான் நிக்கணும். ஆமா. சரி. அவளால விரையில தாங்க முடியல. தண்ணிக்குள்ள நிக்கா பாத்துக்கோ. வாங்க வெளியில போயிருவோம். எப்பல வெளிய போவோம் போல அப்படினு சொல்லி வெளிய போய் நிப்போம் கரையில. சரி போவோமா. சரி. அதனால 7 பேரும் கரைக்கு போவோம்னு வந்து பார்த்தா ஆடைகளை காணலையே. வெளியில போனா மானம் போயிரும், உள்ள இருந்தா உயிர் போயிரும், உயிரெல்லாம் போய் குளிர் காய்ச்சல் வந்துரும், உள்காய்ச்சல் வந்துடும். அதனால என்ன செய்யலாம்? ஆமையோ என்று சொல்லி தாமரை இலைகளை பறித்து ஆடைகளாக கோர்த்து கட்டி கொண்டு காட்டுவாசி மாதிரி கட்டிருக்காங்க. சப்தகனி அலையறோம். நான் முக்கியம் இல்லையா? யமன்களே வரும் போகும் செல்வம். ஓ வரும் போகும் செல்வம். வந்தா போகாது புகழ். சரி. இந்த பையன் செல்வன் வந்தான், கூட்டத்தை கூட சிக்கி வச்சான். ஓ அப்படி சொல்ல. அது புகழ். சரி. போனா வராது ரெண்டு தான், மானமும் உயிரும். ஓ மானமும் உயிரும். போன பிறகு இன்னைக்கு வர நான் வராது இல்ல. மானம் போனாலும் வராது, உயிர் போனாலும் வராது, வயசும் போனா வராது. சொடக்கு கூட ஒண்ணுமிட்டிக்கு உனக்கு. சரி. அதனாலே என்ன அவ சப்தக்கன்னி 7 பேரும் அவர் தாமரை இலையில ஆடைகளை செய்து தாமரை இலையில ஆடைகளை கோர்த்து கட்டிட்டு வெளியில வந்தா. கண்ணன் சும்மா இருப்பாரா? என்ன செய்கிறாரு? வெள்ளாடு போல் வடிவம் கொண்டு வராரே என்பெருமான். வெள்ளாடு போல் வடிவம் கொண்டு வராரே என்பெருமான். வெள்ளாடு போல் வடிவம் கொண்டார். ஏன்னா இந்த நடிப்புல நாராயணனை மிஞ்ச ஆளே கிடையாது. நாராயணன் பேர் வச்சவங்களே மிஞ்ச முடியாது. வேஷம் போட்டா நடிக்கணும்னா வேஷம் போடணும், கண்டிப்பா போடணும். வேஷம் மட்டும் போட்டுட்டு நல்லா இருக்காது, நடிக்காம இருந்தா சும்மா இருக்குமா? இருக்காது இல்ல. சரி. அப்போ பார்த்தாரு கண்ணன் வெள்ளாடு போல் வடிவம் கொண்டு அவ ஆடைகளை எல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டான். ஆடைகளை எல்லாம் அப்படியே அகற்றி அவ என்ன செய்யணும் தெரியாம மீண்டும் தண்ணிக்குள்ளே ஓடிட்டான். எம்மா தண்ணிக்குள்ளே எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? இப்படி இருந்தா சரி வராது. வராது. கண்ணன் என்ன செய்கிறாள் தெரியுமா? என்ன செய்கிறார் அம்மா? பெருமாள் கோபாலனோ அக்கினி புலம்பாக எரிவாரா அக்கினி என்று தான் நினைத்தாள். அவ அச்சுதன் என்று நினைக்கலையே. அக்கினி என்று தான் நினைக்கலையே. பெருமாள் கண்ணன் பார்த்தார். சரி. குளிருக்குள்ள இருக்கிறவளுக்கு ஆமையா வெதுவெதுப்பா எதை தேவை? ஒரு சரக்கு போட்டா கட்டிங் போட்டா நல்லா இருக்கும், குளிரே தெரியாது. அக்கினி. ஓ அக்கினி. நெருப்பு தேவை. நெப்போலியன். உங்களுக்கு நெருப்பு தேவை, எங்களுக்கு நெப்போலியன் தேவை. எனக்கு தான் தேவை. என்னது ரோக்கர்? ரோக்கர். ஒரு நெப்போலியன். சரி. அக்கினி புலம்பாக எரியுதாரு கண்ணை. எரியுறா. 7 பேர் என்ன நினைத்தா? எப்படி அங்க பாரு, மூங்கில உரசி தீ பிடிக்கி. ஆமா அங்க போய் குளிர் காயலாம். ரொம்ப தீ பிடிக்குமா இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி 7 பேரும் பக்கத்திலே வந்து வட்டமாக உட்கார்ந்து கொண்டிருந்து அமர்கிறாள் அல்லவா. குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்கிறா தெரியுமா? ஒருத்தி இல்ல வேற மஞ்சள் தேய்ச்சவர் குளிச்சிருக்கா. நல்ல சூடு குளிர் காய்தாத்தா. என் பெருமாள் கோபால கண்ணன் ஆமக்கா சப்த கண்ணி 7 பேரையும் சிறையளித்தார். ஆமையோ. ரிஷி கற்பம் ராத்தாங்காமல் சப்த கண்ணி 7 பேரும் அதே இடத்துல 7 ஆண் குழந்தை பெற்றெடுத்தா. ஆமா 7 ஆண் குழந்தை பெற்றெடுத்துட்டா. 7 நாமளோ அவ கண்ணி கழியாத கற்பழியாத பெண்கள். ஆமா. குழந்தை நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சா தெய்வ உலகத்துல நம்ம யாருமே மதிக்க மாட்டாங்க. ஆண்கள் வாடையை அடிக்காமல் இந்த உலகத்துல வாழணும்னு நினைச்சோமே. அப்படி இருந்து இப்படி குழந்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மள தெய்வலோகத்திலே மதிக்க மாட்டாங்க. பிள்ளைகளை போட்டுட்டு அவ ஆடைகள் கையிலே கிடைத்தது. ஆமையோ. தெய்வலோகமே சென்றா. ஆமா தெய்வலோகமே செல்கிறார். 7 பேரும் பார்த்தாரு. என்ன 7 பிள்ளைகளை தூக்கி கொண்டு எம்பெருமாள் வரா. பிள்ளைகளை தூக்கி கொண்டு பார்த்தார்
கண்ணன் ஆமா. அதாவது சரி. நம்மளுடைய சூழ்ச்சியினாலதான் அவன் சப்தக்கண்ணி 7 பேரும் இந்த 7 ஆண் குழந்தையை பெற்று போட்டான். ஆமா 7 ஆண் குழந்தையை பெற்று போட்டா. 7 ஆம்பளை பிள்ளை. நம்ம சூழ்ச்சியால தானே பிறந்தது. இன்னைக்கு பாத்துக்கோ, ஆம்பளை பிள்ளையா இருந்தா ஆம்பளை பிள்ளையா இருக்குங்க, ஆமா. பொட்டை பிள்ளையா இருந்தா பொட்டை பிள்ளையா இருக்குங்க. அப்ப என்னத்தான் செய்யணும்? வாழ்ந்தாலும் இயேசுதா, தாழ்ந்தாலும் இயேசுதா. ஆமா. உலகம் பலவிதம் பலவிதம் இருக்குது இல்லையா? வாழ்ந்துட்டா போதும். ஆண் குழந்தையா பெத்து போட்டா சொல்லுவா, தரையில கிடந்தா அப்படி கட்டிலுக்கு போயிட்டான். ஆமா. கொல்லிக்கு பெத்து வச்சிருக்கா பாரு அப்படிம்பா. 7 10 ஆம்பளை பையன் ஆமா அப்படிம்பா. இதே 7 பொட்ட பிள்ளையா இருக்கட்டும், இது தேவையா? அவன் கிடக்க அடுத்த நேரத்து சோத்துக்கே வழி இல்ல. எப்படி கட்டி கொடுக்க போறானோ? ஏழை எப்படி கட்டி கொடுப்பான்னு சொல்லுவான். அவனுக்கு எதுக்கு இத்தனை பிள்ளை? இப்படி இருந்தாலும் பேசும், கொடுத்தாலும் பேசும், வாங்கினாலும் பேசும். பிள்ளை இல்லாம இருந்தா அதுக்கு ஒரு பேச்சு பேசுவா. போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணாலும் குழந்தை எல்லாமே இருக்கு அப்படின்னு பேசுவா. உலகம் பல விதமா. ஆண்டவனை நம்பணும். ஒண்ணுமே பேசிருக்க மாட்டா. சரி. தண்ணி கடத்தலும் சொல்லுதா? என்ன சொல்லுதா? ஒரு கூட தண்ணி விட மாட்டக்கா, ஏந்த போறாளா எடுக்க போறாளா? ஓ ஏந்த போறாளா எடுக்க போறாளா? புத்திக்கு இவன் புத்திக்கு தானே இப்படி இருக்கா? எப்போ அந்த அக்கா நல்லவளா தான் இருப்பா. அவ கை வெட்டிட்டு போ, காரணம் என்ன? அவ புத்தி எப்படி இருக்கு? புத்தி அது. அதுக்கு தான் பேசும்போது வாங்க. சரி சொல்ற